வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு. சரிங்களா? 7ஆம் வகுப்பில் முக்கியமான கேள்விகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். ஓகேவா? சரி, இதில் முதல் கேள்வி பாருங்கள். பண்டைய சோழ அரசின் கலிமுக பகுதி எது? அதாவது பண்டைய சோழ அரசின் பகுதி எது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கேள்வி சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள், பண்டைய சோழ அரசின் கலிமுக பகுதி எது? காவிரி கலிமுக பகுதி. அதுதான் பண்டைய சோழ அரசோட பகுதியாக இருந்திருக்கும். சரிங்களா? ரெண்டாவது கேள்வி பாருங்கள். பண்டைய சோழ அரசின் தலைநகர் எது? அதாவது சேர சோழ பாண்டிய மூன்று பேர் ஆட்சி பண்ணியிருப்பாங்களா? 3 பேருக்கும் 3 தலைநகரங்கள் இருக்கும். சரியா? இதில் சோழ அரசர்களோட தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறையூர். உறையூர் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட கேட்பாங்க. உறையூர் எந்த பகுதி? திருச்சிராப்பள்ளி. இதையும் கூட பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, 3வது கேள்வி. 9ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தை மீட்டெடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன். இவர் தான் சோழ வம்சத்தை மீட்டெடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? தஞ்சாவூரில் ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்போது சோழ வம்சத்தை மீட்டெடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன். 4வது கேள்வி பாருங்க. தஞ்சாவூரை கைப்பற்றி தலைநகராக்கியவர் யார்? விஜயாலயன். இது 2 முக்கியமான கேள்வி தான். எல்லாம் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம் இந்த டைம். சரிங்களா? நான் முக்கியமான கேள்விலாம் சொல்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த 5வது கேள்வி. முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தவரும் எந்த இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர்? இது ஒரு முக்கியமான கேள்வி தான். சரியா? முதலாம் ராஜேந்திரன் எந்த பகுதியை தலைநகராக கொண்டு ஆட்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் இது எந்த மாவட்டம்? கங்கை கொண்ட சோழபுரம் எந்த மாவட்டம்? அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்த 6வது கேள்வி பாருங்க. சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் யார்? முதலாம் ராஜராஜன். இவர் தான் நினைப்பார். பெரிய கோயில் கட்டியிருப்பாங்களா? எந்த வருஷத்தில் கட்டியிருப்பாங்க? 1010 பெரிய கோயில் கட்டியிருப்பாங்க. சரியா? பண்ணிச்சு. அதாவது சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர். ரைட்டா? அடுத்தது 7வது கேள்வி. ராஜராஜேஸ்வரம் கோவிலை தஞ்சாவூரில் கட்டியவர் யார்? அதுதான் பிரகதீஸ்வரர் கோயிலை தஞ்சாவூரில் கட்டினது யார்? பிரகதீஸ்வரர் கோயில்னா எல்லாருக்குமே தெரியும். ஆமாம் தானே? திடீர்னு பிரகதீஸ்வரர் கோயில் இல்லாமல் ராஜராஜேஸ்வரம் கோயிலை கட்டினது யார் அப்படின்னு கேட்டால் ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்? டவுட் வந்துடும். சரிங்களா? அதனால் 2 பேருமே தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. முதலாம் ராஜராஜ சோழன். அடுத்த கேள்வி பாரு, 8வது கேள்வி. முதலாம் ராஜராஜனின் மகன் யார்? முதலாம் ராஜராஜனின் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரன். அடுத்த 9வது கேள்வி பாரு. முதலாம் ராஜேந்திரன் அரியணை ஏறி ஆண்டு என்ன? 1023. அடுத்து 10வது கேள்வி பாரு. கங்கை கொண்டான் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார்? இது ஒரு முக்கியமான கேள்விமா. எல்லாம் எக்ஸாம்பிள் தொட்டி எதிர்பார்க்கலாம். கங்கை கொண்டான் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். அவர் தான் கங்கை போயிட்டு கைப்பற்றிருப்பார், அதனால கங்கை கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுவார். ரைட்டா? முதலாம் ராஜேந்திரன். இது 11வது கேள்வி பாரு. வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றி நினைவாக எழுப்பப்பட்டது. வட இந்திய போரில் வெற்றி நினைவாக எழுப்பப்பட்ட ஒரு கோயில் தான் அது கங்கை கொண்டா சோழபுரம். பார்த்தோமா? அது தலைநகராக கொண்டு ஆட்சி ஸ்டார்ட் பண்ணது யாரு? முதலாம் ராஜேந்திரன். அடுத்தது 12வது கேள்வி. முதலாம் ராஜேந்திரன் ஸ்ரீவிஜய பேரரசை கைப்பற்ற துணை புரிந்தது எது? அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படை முக்கியமான படைகளாக இருந்திருக்கும். ரைட்டா? இப்போ ஸ்ரீவிஜய பேரரசை கைப்பற்றதுக்காக முதலாம் ராஜேந்திரனுக்கு துணையாக இருந்த ஒரு மிகப்பெரிய படை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடற்படை. இது ஒரு முக்கியமான கேள்வி. அதெல்லாம் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் தான். நோட் பண்ணிச்சுங்க. சோழ வம்சத்தை மீட்டெடுத்தது யாருமா? விஜயாலய சோழன். சரிட்டா? விஜயாலயம் எந்த பகுதியை மையமாக வச்சு ஆட்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு? தஞ்சாவூர். சரியா? அப்போது விஜயாலயம் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிராஜேந்திரன். சரியா? அதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். நோட் பண்ணிச்சுங்க. அடுத்து 14வது கொஸ்டின் பாரு. யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது? அதாவது யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்குமான திருமண உறவு தொடங்கினது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? முதலாம் ராஜராஜ சோழன். சரியா? அடுத்து 15வது கேள்வி பாரு. முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவையை மணந்த சாளுக்கிய இளவரசர் யார்? அதாவது முதலாம் ராஜராஜ சோழன் மகள் இருப்பான் குந்தவை. ரைட்டா? அவங்கள யாரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமலாதித்தன். விமலாதித்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாளுக்கிய இளவரசன். சரியா?
அடுத்து 16வது கேள்வி பாருங்க. முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்காதேவியை மணந்தவர் யார்? முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்காதேவியை மணந்தவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா ராஜராஜ நரேந்திரன். ராஜராஜ நரேந்திரன் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. குந்தவைங்கிறது யாரோட மகள்? முதலாம் ராஜராஜ சோழனுடைய மகள் தான் குந்தவை, ரைட்டா? அவங்களோட ஹஸ்பண்ட் யார்? விமலாதித்தன். இது வந்து முதலாம் ராஜேந்திரனின் மகள் தான் அம்மங்கா, அவங்களோட ஹஸ்பண்டு ராஜராஜ நரேந்திரன். வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருந்துங்க, ரைட்டா? அடுத்து குந்தவை மற்றும் விமலாதித்தனுடைய மகன் ராஜராஜ நரேந்திரன். ராஜராஜ நரேந்திரன். அடுத்து 18வது கேள்வி பாருங்க. அம்மங்காதேவி மற்றும் ராஜராஜ நரேந்திரனுடைய மகன் முதலாம் குலோத்துங்க. யார் யாருக்கு பிறந்தா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்து வச்சுங்க, ரைட்டா? அடுத்து 19. சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? இது உங்களை பார்த்து வச்சுங்க, கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க. இங்கே பார்த்தோம் இல்லையா? அதாவது முதலாம் ராஜேந்திர மகள் தான் குந்தவை. அவளுக்கு பிறந்த பையன் தான் யாரு? அதாவது குந்தவை விமலாதித்தன் பிறந்த பையன் ராஜராஜ நரேந்திர மொத்தமா. இங்கே அம்மங்காதேவி மற்றும் ராஜராஜ நரேந்திரோட மகன் முதலாம் குலோத்துங்க. அந்த முதலாம் குலோத்துங்க வந்து என்ன பண்ணியிருப்பான்னா சாளுக்கிய வம்சத்தையும் சோழ வம்சத்தையும் சேர்த்தாப்புல ஒரு ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, சரியா? அடுத்தது 20வது கேள்வி பாரு. இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதியில் இழந்தவர் முதலாம் குலோத்துங்கன். 1679 பாண்டிய மன்னர் முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியனால் தோற்கடிக்கப்பட்ட கடைசி சோழ வம்சத்தின் மன்னர் யார்? அதாவது பாண்டிய மன்னன் யாருன்னா முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன். முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் அவரால் தோற்கடிக்கப்பட்ட கடைசி சோழ வம்சத்தின் மன்னன் யார்? ஒரு பாண்டிய மன்னனால் ஒரு சோழ வம்சத்தை தோற்கடிச்சு ஒரு சோழ மன்னர் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். அந்த மன்னன் பேர் தான் 3ஆம் ராஜேந்திர சோழன். பார்த்து வச்சுங்க. அடுத்து 22. அரசருடைய மூத்த மகன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? எக்ஸாம்பிள் கேள்விப்படாமல் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும், சரியா? நோட் பண்ணி வச்சுங்க. அரசருடைய மூத்த மகன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா யுவராஜன். சோழர்களின் நிர்வாக வரிசை, அதாவது சோழர்களோட இப்போ சொல்கிறோம்ல மாநிலம் மாவட்டம் எல்லாம் பிரித்து போய் சொல்கிறால கீழே கீழே அந்த மாதிரி. இப்போ அவங்களோட நிர்வாகம் எப்படி இருக்குன்னா பேரரசு. பேரரசு தான் மண்டலங்களாக பிரிச்சிருப்பாங்க. மண்டலங்களை நாடுகளை கூட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க, சரியா? இதுவும் எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி தான். சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகாக இருந்தது கிராமம். எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் கிராமம் தான் இவங்க சிறிய அழகாக இருக்கும், பார்த்து வச்சுங்க. 25வது கேள்வி. சோழ ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகம். சோழ ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க, சரியா? இது ஒரு முக்கியமான கேள்விமா, நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் தான். சோழ ஆட்சியின் கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவாக விளக்கும் உத்தரமேறு கல்வெட்டு அமைந்துள்ள இடம். அதாவது குடவள முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? குடவள முறை அது யார் பின்பற்றிருப்பாங்கன்னா சோழர்கள் பின்பற்றிருப்பாங்க, சரியா? இப்போ உத்தரமேறு குடவள முறையை பின்பற்ற சோழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் உத்தரமேறு கல்வெட்டு. அந்த உத்தரமேறு கல்வெட்டு அமைஞ்சுள்ள இடம் தான் காஞ்சிபுரம். சொல்கிறது புரியுதா? புரியல? அடுத்து பாருங்க 27. சோழ ஆட்சி காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா காணிக்கடன். நோட் பண்ணிச்சுங்க. சோழ ஆட்சி காலத்தில் நிலவரி என்ன சொல்கிறாங்கன்னா காணிக்கடன். அதான் 3ல் 1 பங்கு வாங்குவாங்க, சரியா? அடுத்து 28வது கேள்வி பாரு. வேளாளரின் நிலங்களின் உடைமையாளர்கள் இருக்க இயலாதவர். வேளாளரின் நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாதவர்கள் புழுகுடி பிரிவினர். அடுத்து பாரு 29. கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை. கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை. பாலிட்டி படிச்சிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் இங்கே அப்போவே பாலிட்டி மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரியா? பாரு, ஒவ்வொரு குடும்பத்திலேருந்தும் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படும். அதாவது கிராம சபை உறுப்பினர்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மூத்த உறுப்பினரை தேர்ந்தெடுப்பாங்க. மொத்தம் இருந்த குடும்பங்கள் அப்போதைக்கு எத்தனை குடும்பங்கள் இருந்திருக்கும்? 30 பேர். அதாவது 30 குடும்பங்கள் இருந்திருக்கும். 30 குடும்பத்துலேருந்தும் 30 பேர், சரியா? இப்போ சொல்கிற மாதிரி அப்போவும் வயசு எத்தனை தான்? போட்டியிடும் ஆடோட வயது 35லேருந்து 70 வயசு வரைக்கும், சரியா? அடுத்து 4வது என்னன்னா வேதங்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்று இருப்பதும் நில உரிமையாளராகவும் சொந்த வீடு உடையவராகவும் இருக்க வேண்டும். இப்போ சொல்லுவாங்கள்ல, இப்போக்கு உள்ள என்ன சொல்லுவாங்க ரூல்ஸ்லாம்? சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, மன நிலை சரியில்லாதவராக இருக்கக்கூடாது, முதல்ல சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அப்போ
வேதங்களும் சமயங்களும் தேர்ச்சி பெற்றிருப்பதும் நில உரிமையாளராகவும் சொந்த வீடு உடையவராகவும் இருக்கணுமா. இப்போலாம் சொந்த வீடு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சரியா, இந்த 4 ரூல் இருக்குது. இந்த 4 ரூலும் கண்டிப்பாக பின்பற்றப்பட்டிருக்கும். சரியா, இதெல்லாம் முக்கியமான கேள்வி. அப்படிங்க, பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேயம். இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேயம். அடுத்த என்ன பண்ணீங்க, சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளி சந்தம். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளி சந்தம். இந்த 4 கேள்வியும் முக்கியமான கேள்வி தான், பொறுத்துகளோட கேட்டலாம். அடுத்தது, கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதான கிராமங்கள். ஓகேவா, கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதான கிராமங்கள். அடுத்து 33 பாருங்க, வேளாண் வகை என்னும் நிலங்களையும் உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? வேளாளர். ஓகேவா, 4 கேள்வி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 34 கேள்வி. 14 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணையை முதலாம் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய இடம். 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணையை முதலாம் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய இடம் எங்க? கங்கை கொண்ட சோழபுரம். பார்த்து வச்சுக்கோங்க. நீரை கொண்டு வருவது வாய்க்கால், நீரை வெளியேற்றுவது வடிகால். அப்போல்லாம் நிறைய தண்ணி வரும். பார்த்தீங்கன்னா நம்மளாம் பழகம் எடுத்துகிட்டு போய் நீரை மாற்றி விடும். பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். பழகம் மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க தண்ணியை போய் மாற்றி விடுறதுக்காக. சரி, பார்த்துச்சு. நீரை கொண்டு வருவது வாய்க்கால், நீரை வெளியேற்றுவது வடிகால். நிர்வாக பிரிவில் மட்டத்தில் பயன்படுது. நிர்வாக பிரிவில் மட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது 4 வாய்க்கால்கள். அடுத்து, அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் ஊர் வாய்க்கால். ஊருக்கு ஒரு வாய்க்கால் இருக்குல்ல, அது எல்லாருமே தண்ணி எடுத்துப்பாங்க. ஊர் வாய்க்கால். திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டா நம்பி. நோட் பண்ணிங்க, கேட்பாங்க. 8000 என்னும் கிராமத்தில் வேத கல்லூரியை உருவாக்குனது யாரு? நோட் பண்ணிக்கமா. 8000 என்னும் கிராமத்தில் வேத கல்லூரியை உருவாக்குனது யாரு? முதலாம் ராஜேந்திர சோழன். ஓகேவா. புதுச்சேரி அருகே திருபுவனை என்னும் ஊரில் வேத கல்லூரி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1048. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருமுக்கூடலில் வேத கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு. அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு வேத கல்லூரி இருக்கும், அது நிறுவப்பட்ட ஆண்டு 1067. என்ன பண்ணீங்க முக்கியமானது. பெரிய புராணம் கம்பராமாயணம் யாருடைய காலத்தில் இருந்த உன்னதமான இலக்கியங்கள்? சோழர்கள். அங்கே 3 ஆப்ஷனில் மாற்றி அடிச்சிடாங்க. சோழர்கள் காலத்தில் பெரிய புராணம் கம்பராமாயணம் ஒரு முக்கியமான நூலாக இருந்திருக்கும். சரியா, என்ன பண்ணிக்கலாம். சோழர்களின் காலத்தில் வணிகம் மேற்கொண்ட வணிக குழு கில்டுகள். ஓகேவா, இதில் பாருங்க, கடல் கடந்து, அதாவது வெளிநாடுகளுக்கு போய் வணிகம் செய்கிறவங்க 5 வண்ணத்தார். வெளிநாடுகள்லாம் சென்று வணிகம் செய்கிறவங்க 5 வண்ணத்தார். உள்நாட்டுக்குள்ளேயே வணிகம் செய்கிறவங்க மணி கிராமத்தார். இதை நோட் பண்ணி வச்சுங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது அப்படியே கூட்டுற 1 கூட்டுற 2 கொடுத்து கேட்டுருவாங்க. அதனால பார்த்து வச்சுங்க. இது அப்படியே மாற்றிடுவாங்க, கூட்டுற 1 கூட்டுற 2 கொடுத்து. அதெல்லாம் தெளிவாக இருக்குது. இந்த 5 வண்ணத்தாருக்குள்ள யார் யார் இருப்பாங்க? இந்த 5 வண்ணத்தாருக்குள்ள யார் யார் இருப்பாங்க? அதாவது வெளிநாடு போயிட்டு வணிகம் செய்கிறவங்க யார் யார் இருப்பாங்கன்னா, மேற்கு ஆசியர்கள், அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், இவங்களாம் இருந்திருப்பாங்க. அடுத்த இது நோட் பண்ணியுமா. இந்த 5 வண்ணத்தாரும் மணி கிராமத்தாரும் பின்னால் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. 5 வண்ணத்தாரும் மணி கிராமத்தாரும் காலப்போக்கில் ஒன்று சேர்ந்து 500 ரூபார் அப்படியே அழைக்கப்பட்டிருப்பாங்க. 500 ரூபார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பாங்க. நோட் பண்ணிச்சுங்க. கடல் கடந்த வணிக நடவடிக்கைகள் செயல்படுத்திய அமைப்பு 500 ரூபாய். கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை செயல்படுத்திய அமைப்பு தான் 500 ரூபாய். 500 ரூபாய் எப்படி உருவாச்சுன்னு நமக்கு தெரியல. இந்த 5 வண்ணத்தாரும் மணி கிராமத்தாரும் சேர்ந்து பின்னால் 500 ரூபாய் அழைக்கப்படும். ஓகேவா. ஆரம்ப காலத்தில் பாண்டியர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்தது கொர்க்கை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக. ஆரம்ப கால பாண்டியர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் விளங்கிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொர்க்கை. 49 பாருங்க. பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வெற்றி கொண்டு தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் வலுவாக நிறுவிக் கொண்டவர்கள் யார்? பாண்டியர்கள். சரியா, அதாவது 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை அழித்து அங்கே தங்களோட வெற்றியை ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள். ஓகேவா.
நோட் பண்ணிக்கமா, இது கேள்வி முக்கியமான கேள்வி தான். களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் யார்? கடுங்கோன். களப்பிரர்கள் அடித்தது யார்? கடுங்கோன். சரியா? பல்லவ அரசர்கள் முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகால பாண்டிய மன்னன். நோட் பண்ணிச்சுங்க. அதாவது பல்லவ அரசர்களில் முதலாம் மகேந்திரவர்மன் வித்து முதலாம் நரசிம்மவர்மன் இவங்களுக்கு ஈக்குவலான சமகால பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிகேசரி மாரவர்மன். அரிகேசரி மாரவர்மன் இவர் தான் கூன் பாண்டியன் சொல்லுவாங்களா? கூன் பாண்டியன்னா இவர் தான். நோட் பண்ணிச்சுங்க. அடுத்து அரிகேசரி மாரவர்மன் அரியணை ஏரியா ஆண்டு. அரிகேசரி மாரவர்மன் அரியணை ஏரியா ஆண்டு 642. அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை துன்புறுத்திய கூன்பாண்டியன் என அடையாளப்படுத்தப்படுகிறார். இவர் ஏன் கூன்பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சமணர்களை துன்புறுத்தியிருப்பார், அதனால அவர் கூன்பாண்டியன் அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கும். சரியா? பார்த்துங்க. அரிகேசரி மாரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றினது யாரு? நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கேள்வி. திருஞான சம்பந்தர். அரிகேசரி மாரவர்மனை சமண மதத்திலிருந்து எந்த மதத்துக்கு மாற்றினாங்க அதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சமண மதத்துலேயும் சைவ மதத்துக்கு யார் மாற்றினான்னா நீங்கள் திருஞான சம்பந்தம் அடிச்சிருவீங்க. இதுவே கூற்றில் அரிகேசரி மாரவர்மனை சைவ மதத்திலிருந்து சமண மதத்துக்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர்னா கரெக்டா? தப்பாயிடும். அங்கேவே சைவமா சமணமா எதுலேருந்து எதில் மாறினாங்கங்கிறது உங்களுக்கு டவுட் ஆகிடும். புரியுதா? அதனால் தெளிவாக இருந்தீங்க. அரிகேசரி மாரவர்மனை சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு மாற்றினது யாருன்னா திருஞான சம்பந்தர். ரைட்டா? அடுத்து 55 கேள்வி பாரு. அரிகேசரி மாரவர்மனை எத்தனை சமணர்களை கல்வெற்றியதாக கூறப்படுகிறது? சமணர்களை கல்வெற்றிய கூன்பாண்டியனை அப்படின்னு அழைக்கப்படுறது அரிகேசரி மாரவர்மன் தான். எத்தனை சமணர்களை கல்வெற்றிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 8000 சமணர்களை கல்வெற்றிருப்பாங்க. சரியா? அடுத்து 56. அரிகேசரிக்கு பின்னர் பாண்டிய அரச வம்சத்தின் மகத்தான மன்னன். அரிகேசரிக்கு அப்புறம் ஆட்சி புரிஞ்ச ஒரு முக்கியமான அரசன் யார் அப்படி பார்த்தீங்கன்னா முதலாம் வரகுணன். அவரோட இன்னொரு பேர் தான் ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அப்படின்னு அழைக்கப்படுறார். ரைட்டா? இது ஒரு முக்கியமான கேள்விமா. இதெல்லாம் பெரிய வயசுல கேட்ட விஷயம் தான். நோட் பண்ணிச்சு. வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி முதலாம் வரகுணன். ரைட்டா? வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி முதலாம் வரகுணன். ஷார்ட்கட்லாம் போட்டு படிச்சிருப்பீங்களா எல்லாரும்? இது ரிவிஷன் தான் உங்களுக்கு, இல்லை புதுசாக நடத்தணுமா உங்களுக்கு? ஒன்லைனே ரிவிஷன் தானே, புதுசாக இருக்கா? சரி ரைட்டு, ஒன்றும் வச்சு. அடுத்து 58 கேள்வி பாருங்க. ஓகே. பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னன். பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மாரவர்மா, ஸ்ரீ வல்லபன், இரண்டாம் வரகுணன். 2 பேரை தோற்கடிச்சது யாருன்னா பல்லவர்கள். 2 பேர் தோற்கடிச்சது யாரு? பல்லவர்கள், பல்லவ மன்னன். ரைட்டா? அடுத்து பாரு 59. 920 இரண்டாம் நரசிம்மன் எந்த சோழ மன்னரிடம் தோல்வியை தள்ளினார்? அதாவது இரண்டாம் நரசிம்மன் எந்த சோழ மன்னரிடம் தோல்வியை தள்ளினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன். முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட மன்னன் தான் இரண்டாம் ராஜசிம்மன். ரைட்டா? இதான் பார்த்தோமா. விஜயாலயனை வழிவந்த கடைசி அரசர் அதிராஜேந்திரன். ரைட்டா? பிற்கால பாண்டியர்களின் தலைநகரம் மற்றும் துறைமுகம். பிற்காலத்தில் பாண்டியர்களின் தலைநகரம் மற்றும் துறைமுகம் என்னது? மதுரை மற்றும் காயல். ஆரம்ப காலத்தில் கொர்க்கை. இது பிற்காலத்தில். இதை 2 கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இங்கே எல்லாருக்கும் சேரர்களுக்கும் சரி முற்கால சோழர் பிற்கால சோழர், பாண்டியர்களுக்கும் முற்கால பாண்டிய பிற்கால பாண்டியர்கள் நிறையா இருக்குது. ரைட்டா? 2த்துக்கும் தலைநகரம் என்னங்கிறது தெளிவாக பார்த்து வச்சுங்க. இப்போது பிற்கால பாண்டியர்களின் தலைநகரம் மற்றும் துறைமுகங்கிறது மதுரை மற்றும் காயல். இதே முற்காலன்னா கொர்க்கை. ரைட்டா? அடுத்து பாரு 62. வெனிஸ் நாட்டை சேர்ந்த பயணி மார்க்கோ போலோ. ஓகேவா? இது ஒரு முக்கியமான கேள்வி தான். இத்தாலி பயணி நிக்கோலோ கோண்டி. இந்த மாதிரி பயணிகள் முக்கியமாக படித்து வச்சுங்க. இப்போ வெனிஸ் நாட்டை சேர்ந்த பயணி யாருன்னா மார்க்கோ போலோ. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். எத்தனை முறை வந்தார் மார்க்கோ போலோ? எத்தனை முறை வந்தாருன்னு கூட கேட்கலாம். 2 முறை வந்திருப்பாங்க. சரியா? அடுத்து பாரு. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படி சொன்னது யாரு? பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படி புகழ்ந்தது யாருன்னா மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ அப்படின்னு வச்சுக்கேன்.
அடுத்தது காயல் துறைமுகனாக அரேபிய சீன கப்பல்கள் நிரம்பியிருந்தது. அதாவது மார்க்கோ போலோ வரும்போது அந்த காயல் சொல்லக்கூடிய துறைமுகம் வந்து அரேபிய சீன கப்பல்கள் நிறைஞ்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் முக்கியமான என்னென்னா இந்த லைன் நோட் பண்ணிங்க, சதி உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார் தன்னோட நூலில். சரியா? சொன்னது யாருன்னா மார்க்கோ போலோ. சொன்னது யார்? மார்க்கோ போலோ. அடுத்த 65 இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்வது துறைமுகம் தான். ரைட்டா? துறைமுகத்தில் கல்லாம் எடுப்பாங்க, சங்குலாம் அந்த மாதிரி. அடுத்த 66 ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பாண்டிய அரசன் யார்? என்ன பண்ணிச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? முக்கியமானது. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பாண்டிய அரசன் சடையவர்ம ஜடாவர்ம சுந்தரபாண்டியன். ஓகேவா? சடையவர்ம சடாவர்ம சுந்தரபாண்டியன். அடுத்த 67 இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசன். இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசன் யாருன்னா சடையவர்ம சுந்தரபாண்டியன். அடுத்த 68 பாரு, சடையவர்ம சுந்தரபாண்டியன் ஆட்சி. அதாவது தென் தமிழகத்துலேருந்து எது வரையும் பரவி இருந்துச்சான்? வடபகுதியில் ஆந்திரா மாநிலம் நெல்லூர் வரைக்கும் பரவி இருந்துச்சான். ஓகேவா? சடையவர்ம சுந்தரபாண்டியன் வந்து தமிழகம் ஃபுல்லாக ஆட்சி பண்ணியிருப்பார். இதில் வட இந்தியாவில் ஆந்திரா மாநிலம் நெல்லூர் வரைக்கும் பரவி இருந்திருக்கும் அவரோட ஆட்சி. சரியா? சுந்தரபாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட அவருக்கு கப்பம் கட்ட சம்மதித்தவர் யார்? சேர அரசர்கள் யாருக்கு கப்பம் காட்டியிருப்பாங்க? பாண்டிய மன்னனுக்கு கப்பம் காட்டியிருப்பாங்க சேரர்கள். ரைட்டா? அடுத்து பாருங்க, கண்ணனூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தார். நோட் பண்ணிச்சுக்கோமா. கண்ணனூர் என்ற இடத்துல, அதாவது சுந்தரபாண்டியனுக்கு வீர சோமேஸ்வரனுக்கும் போர் நடந்திருக்கும். போர் நடைபெற்ற இடம் தான் கண்ணனூர். போர் நடைபெற்ற இடம் அது கண்ணனூர். அடுத்து 71 சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது அவருடன் 2 பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தவர்கள். சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது அவருடன் 2 பேர் கூட்டு சேர்ந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. 2 பேர் யாருன்னா விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன். ஆக்சுவலாக வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் 2 பேர் யார் தான்? சகோதரர்கள். 2 பேரோட சண்டை வரும். சரியா? ரைட்டு, பார்த்தாச்சு. மாரவர்ம குலசேகரன் ஆட்சி புரிந்த ஆண்டு. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் ஜஸ்ட் தெரிஞ்சு 40 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருப்பார். சரியா? மாரவர்ம குலசேகர பாண்டியனின் மகன்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம பாண்டியன், சுந்தரபாண்டியன். மாரவர்ம குலசேகரன் யாரை கூட்டரசராக நியமித்தார்? மாரவர்ம குலசேகர பாண்டியன் யாரை கூட்டரசராக நியமித்தார்? மேலே பார்த்தோமா வீரபாண்டியன். சுந்தரபாண்டியன் ஆட்சி போது அவரோட 2 பேர் கூட்டாக ஆட்சி பண்ணியிருப்பாங்க, விக்ரம பாண்டியனும் வீரபாண்டியனும். அதுதான் இது. அப்படியா முக்கியமான கேள்வி. இதெல்லாம் நிறைய கேட்கல, ஆனால் வர எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேள்விலாம் எதிர்பார்க்கலாம். முக்கியமானது நோட் பண்ணி வச்சுங்க. முக்கியமானது சொல்ல நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம்பிள் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சுந்தரபாண்டியனுக்கு அடைக்கலம் கொடுத்த டெல்லி சுல்தான் யார்? அலாவுதீன் கில்ஜி. யார்? அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியோட பழைய தளபதி யார்? மாலிக் கபூர். ரைட்டா? இதெல்லாம் முக்கியமான கேள்வி. கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து 76 யாருடைய படையெடுப்புக்கு பின்னர் மதுரை டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது? யாருடைய படையெடுப்புக்கு பின்னர் மதுரை டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது? என்னன்னா, இந்த சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுவார்னா, நேராக போய்ட்டு அலாவுதீன் கில்ஜிட்ட உதவி கேட்பார். அலாவுதீன் உதவி கேட்டதுக்கப்புறம் மாலிக் கபூர் என்ன பண்ணுவார்? அலாவுதீன் கில்ஜி வந்து மாலிக் கபூரை நீ போயிட்டு மதுரை வரைக்கும் பாரு சொல்லுவாங்கள்ல. மாலிக் கபூர் வந்து மதுரை வரைக்கும் படையெடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த ரீசன் தான். உதவி கேட்ட சுந்தரபாண்டியன் எந்த மன்னட்டனா அலாவுதீன் கில்ஜிட்ட. அலாவுதீன் கில்ஜி யாரை அனுப்பிவிட்டுருப்பாருனா மாலிக் கபூரை. ரைட்டா? வரவில்லை, நிறையா போரெல்லாம் சந்திச்சிருப்பார். ரத்தன்பூர் போர், இன்னும் 2-3 இருக்குமே. இந்த மாதிரி நிறையா போர்களாக பார்த்துருப்பார். ரைட்டா? மதுரை வரைக்கும் படையெடுத்து வந்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் கபூர். இதுதான் கேள்வி. மதுரை வரைக்கும் படையெடுத்து வந்த டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்டால் மாலிக் கபூர். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குமா? நோட் பண்ணி. மதுரை பொதுமக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டது? மதுரை அப்போதைக்கு பொதுமக்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கூடல் நகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? கூடல் நகரான மதுரை தான். அடுத்து பாருங்க, பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக எவ்வாறு மதிக்கப்பட்டனர்? பாண்டிய மன்னர்கள்னா கூடல் கோன், கூடல் காவலன், அந்த ஊர் பேர்லேயே. ஓகேவா? இது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது பாண்டியர்கள் குதிரைகளை எங்கேருந்து இறக்குமதி செஞ்சிருப்பாங்க? குதிரைகள் எங்கேருந்து இறக்குமதி எங்கே இருந்தால் அரேபியாவில் இருந்தால். மேக்ஸிமம் எல்லா அரசர்களுமே எங்கே இருந்தால் இறக்குமதி பண்ணியிருப்பாங்க?
அரேபியாவில் இருந்தான். குதிரைகள் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்படணும்னா அரேபியா, அவ்வளோதான். ஓகேவா? அது பாண்டியர்களாக இருந்தாலும் சரி, எந்த மன்னராக இருந்தாலும் சரி. புரிச்சு. அடுத்து 80வது கேள்வி பாருங்க. பாண்டிய மன்னர்கள் என்ன பண்ணிச்சோம்? பாண்டிய மன்னர்கள் எதன்படி ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னா மனு சாஸ்திரம் அப்படின்ற ஒரு நூல். ஓகேவா? அதாவது பாண்டிய மன்னர்கள் மனு சாஸ்திரத்தின்படி ஆட்சி செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? அடுத்து 81. பாண்டிய மன்னர்கள் உருவாக்கிய பிராமணர் குடியிருப்புகள். பாண்டிய மன்னர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிராமணர்களுக்கான குடியிருப்புகளை உருவாக்கியிருப்பாங்க. அந்த குடியிருப்புக்கு பேர் தான் மங்கலம், இல்லைன்னா சதுர்வேதி மங்கலம். மங்கலம், சதுர்வேதி மங்கலம் உருவாக்குனது யாருன்னா பாண்டியர்கள். ஓகேவா? மங்கலம் சதுர்வேதி மங்கலங்கிறது ஒரு பிராமணர் குடியிருப்பு, உருவாக்குனது பாண்டியர்கள். பண்ணிச்சுங்க. நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் யார்? பூமி புத்திர வேளாளர் அப்படியோட சொல்லலாம். நிலம் எங்கே இருக்குது? பூமியில் தானே. அப்படியா? நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் பூமி புத்திர அல்லது வேளாளர். அடுத்து பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரு மன்றத்தில் கூடியிருப்பாங்க. அதாவது சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் எங்கே இருக்குன்னா சித்திரமேலி பெரிய நாட்டார். இதை பண்ணி வச்சுக்கோமா, கேட்கலாம். பாண்டிய ஆட்சியில் அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா எழுத்து மண்டபம். இதோட பெரிய விஷயத்தில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு பாண்டியர்கள் ஆட்சியில் அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா எழுத்து மண்டபம். அடுத்து 85 பாரு. படைத்தளபதிகளின் பட்டங்கள். அதாவது படைத்தளபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பட்டங்கள். அரசர்கள் பட்டங்கள படைத்தளபதிகளோட பட்டங்கள். பள்ளி வேலன், பராந்தகன் பள்ளி வேலன், பராந்தகன் ஆதித்தன், தென்னவன் தமிழ் வேலன். இதெல்லாம் ஒருத்தர் பொருந்தாது இது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பார்த்தாச்சு, இதெல்லாம் பார்த்தாச்சு. பாண்டியர்களோட நாட்டின் நிர்வாக வரிசை எவ்வாறு பிரிக்கப்பட்டதுன்னா மண்டலத்தை நாடுன்னு பிரிச்சிருப்பாங்க. வளநாடுன்னு பிரிச்சிருப்பாங்க. வளநாடு நாடு கூற்றம். பண்ணியம்மா நாடுகளை நிர்வகித்த நாட்டார், கிராமத்தை நிர்வகித்த கிராமத்தார், அதெல்லாம் பேரில் வந்துடும். அடுத்து 88 கேள்வி பாருங்க. 800ஆம் ஆண்டை சேர்ந்த மானூர் கல்வெட்டு எதன் தொடர்பான செய்தியில் குறிப்பிடுது? கேள்வி தாமா, முக்கியமான கேள்வி தான். நோட் பண்ணிச்சேன். மானூர் கல்வெட்டு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா கிராம நிர்வாகம். கேள்வி கேட்கலாம், நோட் பண்ணிச்சுங்க. மானூர் கல்வெட்டு எதனோட தொடர்புடையது அப்படின்னா கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியதான் மானூர் கல்வெட்டு. அடுத்து மானூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு? திருநெல்வேலி மாவட்டம். மானூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கேட்கலாம். திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம். பாண்டிய அரசர்கள் வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? நான் பார்த்தோமா, பாண்டிய அரசங்க என்ன பண்ணியிருப்பாங்க? குடியிருப்புல உருவாகியிருப்பாங்களா? பாண்டிய மன்னர்கள் தான் பிராமணர்களுக்காக குடியிருப்பு உருவாகியிருப்பாங்க. மங்கலம் சதுர்வேதி மங்கலம் சொல்லுவாங்க. ரைட்டா? அதே மாதிரி பாண்டியர்களுக்காக வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. வேதங்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. சரியா? என்ன பண்ணிச்சுமா, பாண்டிய அரசர்கள் செய்த அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம்னா என்னது? குதிரைகளை பலியிடுறது. ரைட்டா? இப்போ பாண்டிய அரசர்களில் குதிரைகளை பலியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண்ய கர்ப்பம் வாஜ்பேயி வேள்வி. அதாவது அஸ்வமேத யாகத்துக்கான பேர். ஓகேவா? பாண்டியர் செய்த அஸ்வமேத யாகம்னா கிரண்ய கர்ப்பம் வாஜ்பேய வேள்வி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? இதை பண்ணிக்கம்மா. பாண்டிய மன்னர்கள் சைவம் வைணவம் ரெண்டையுமே என்ன மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க? சமமாக தான் பார்த்துருப்பாங்க. பாண்டிய மன்னர்கள் சைவம் வைணவம் ரெண்டையுமே ஈக்குவலாக தான் பார்த்துருப்பாங்க. இதே நோட் பண்ணிடுச்சு. முக்கியமானது, பாண்டிய மன்னர்கள் தமிழை ஆதரிச்சிருப்பாங்க. அதாவது தமிழ் தான் பாண்டியர்கள மொழி. அவங்க விட்டு சமஸ்கிருதத்தை என்ன பண்ணியிருப்பாங்க? ஆதரிச்சிருப்பாங்க. பாண்டியர்கள் தமிழை முக்கியமான மொழியாக கொண்டு சமஸ்கிருதத்தையும் ஆதரிச்சிருப்பாங்க. என்ன பண்ணிச்சு, இதை கூட்டத்தில் கேட்டால் திடீர்னு ஒரு சில பேர் தப்பாக அடிச்சிருவீங்க. சமஸ்கிருதத்தை ஏன் ஆதரிக்கணும்? பாண்டியர்கள் தமிழ் தானே, தமிழ் தான் ஆதரிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தப்பாக அடிச்சிருவீங்க. ஆனால் நோட் பண்ணிங்க, சமஸ்கிருதத்தையும் ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு. 94வது கேள்வி பாருங்க. துறைமுகத்தில் மாலிகுல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயல். காயல்னா என்னது? காயல் எங்கே இருக்கு? அடுத்த கேள்வி பாருங்க.
95. அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் என்று குறிப்பிட்டுள்ளவர் யார்? அதாவது அரசன் என்ன பண்ணிப்பாங்கன்னா குதிரைகளை வாங்கறத குதிரை மேலே முதலீடு செஞ்சுருப்பாங்க அப்படி சொன்னது யார்? வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ போலோ, வாசப். மார்க்கோ போலோ எந்த நாட்டு பயணின்னு பார்த்தோம்? வெனிஸ் நாட்டு பயணி. ரைட்டா? நோட் பண்ணிச்சு. சரி, இப்போ வாசப் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை வணிகம் குறித்து எழுதியவர். குதிரை வணிகம் பற்றி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாசப். சரியா? பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏன்னா இந்திய துறைமுகத்தில் இறக்குமதி ஆகின. நோட் பண்ணிச்சேன். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1400 குதிரைகள். ஜமாலுதீன் பொறுப்பில் வளர்க்கப்பட்ட குதிரைகள் எத்தனை பார்த்தீங்கன்னா 1400 குதிரைகள். நோட் பண்ணிக்கோமா. ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 200 தினார்கள். 200 தினார்கள். இதை வந்து நோட் பண்ணிச்சு. இதே நோட் பண்ணிங்க. குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் யாருன்னா குதிரை செட்டிகள்னு அழைக்கப்படுவாங்க. குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புக் பேக்கு கொஞ்சம் பார்த்துச்சு. மதுரைங்கிறது பாண்டியர்களின் தலைநகரம் தெரிஞ்சது தான். கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகரம். 5 வனத்தார்னா கடல் கடந்து வணிகம் செய்கிறவங்க. மணி கிராமத்தார்னா உள்நாட்டுக்குள்ளே வணிகம் செய்கிறவங்க. ராஜேந்திர சோழன் சூட்டிக்கொண்ட பட்டம். ராஜேந்திர சோழன் பூட்டிக்கொண்ட பட்டம் கங்கை கொண்ட சோழன். ஓகேவா? இப்போ அடுத்த பாடம் என்ன பார்த்தீங்கன்னா சத்தம் பாடாதீங்க. டெல்லி சுல்தான். அடுத்த பார்க்க போகிறது டெல்லி சுல்தான். இதில் ஒரு முக்கியமான கேள்விகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியா? பாரு. 103வது கேள்வி. 12ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் முஸ்லீம்கள் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? முஸ்லீம் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி. இவங்க தான் வந்து முஸ்லீம் ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 அம்சம், ஒரு முக்கியமான ஒரு 5 அம்சம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் சத்தம் வருது பாரு. ஃபஸ்ட்டு அடிமை அம்சம், கில்ஜி அம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வம்சம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? டெல்லி சுல்தான் 5 வம்சமாக பிரிச்சிருப்பாங்க. ரைட்டா? மொத்தம் என்ன பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், சையத் வம்சம், துக்ளக் வம்சம், லோடி வம்சம் அப்படி சொல்லிட்டு ஒரு 5 வம்சங்களாக பிரிச்சிருப்பாங்க. இதை ஆர்டர் படுத்த சொல்லி கூட கேட்பாங்க. ரைட்டா? இப்போ இதில் என்ன முக்கியமான கேள்வி என்ன கேட்பாங்கன்னா இந்தியாவில் முஸ்லீம்கள் ஆட்சியை தொடங்கி வச்சது யாரு? இந்தியாவில் முஸ்லீமோட ஆட்சியை தொடங்க வச்சது யாரு? முஸ்லீம் எப்படி வந்தாங்கன்னா முகமது கோரி. ரைட்டா? இதான் நோட் பண்ணிச்சு. இப்போ அடிமை வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணது யாரு? அதாவது 5 வம்சத்தை உருவாக்கியிருப்பாங்க. இதில் முதல் வம்சம் அடிமை வம்சம். அந்த அடிமை வம்சத்தை தோற்றுவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். ஓகேவா? இவர தலைநகரம் எங்கேருந்து எங்கே மாற்றிருப்பாரு? லாகூர் டு டெல்லி தலைநகரம் மாற்றிருப்பார். நோட் பண்ணிச்சு. ஓகேவா? ரைட்டு. இவர் தான் இன்னொரு பேர் சொல்லுவாங்களே லட்சாதிபதியா லாக் பக்ஷா. லாக் பக்ஷா அழைக்கப்படுறது யாரு? குத்புதீன் ஐபக் தான். ரைட்டா? நோட் பண்ணிச்சு. அடுத்து பாரு. கில்ஜி அரச வம்சத்தை தோற்றுச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி. கில்ஜி அரச வம்சத்தை தோற்றுச்சது யாரு? ஜலாலுதீன் கில்ஜி. இதே துக்ளக் வம்சத்தை தோற்றுச்சது யாருன்னா கியாசுதீன் துக்ளக். சையத் வம்சத்தை தோற்றுச்சது கிசிர் கான். லோடி வம்சத்தை தோற்றுச்சது பஹ்லூல் லோடி. ரைட்டா? கடைசி லோடி வம்சத்தில் கடைசி அரசர் யாரு? இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சது யாரு? பாபர். எந்த போரில்? 1526 முதலாம் பானிபட் போரில். வைக்கா? இந்த 5 அம்சம் அந்த 5 அம்சத்தை ஸ்டார்ட் பண்ணது யாரு? முதல் ஆட்சியாளர் யாரு அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. சரியா? ரைட்டு. இதுதான் முக்கியமான கேள்விமா. இந்த கேள்விலாம் எதிர்பார்க்கலாம். குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். குதுப்பினார் கட்டி முடிச்சது யாருன்னா இல்துமிஸ். ரைட்டா? குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டினது குத்புதீன் ஐபக்கு. கட்டி முடிச்சது இல்துமிஸ். ரைட்டா? நோட் பண்ணி வச்சுங்க. 2 கேள்வியில் எதை வேணால் கேட்கலாம். அடுத்தது ஒற்றைத்துறையை உருவாக்குனது யாரு? யாசுதீன் பால்பன். இவர் தான். அதாவது இந்த டெல்லி சுல்தான் ஆட்சியிலேயே ஒற்றைத்துறையை முதல்ல உருவாக்குனது யாருன்னா
கியாசுதீன் பால்பன் தான். ரைட்டா? குத்புதீன் ஐபக் தலைநகரை எங்கேருந்து தலைநகரோடு தன ஆட்சியை தொடங்கிய இடம் எங்க? லாகூர். அதாவது குத்புதீன் ஐபக் முதல்ல லாகூரை மையமாக வச்சு தான் ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? இதுதான் பின்னால் தலைநகர் எங்கே மாற்றிருப்பார்? டெல்லிக்கு மாற்றிருப்பார். ஆனால் ஆட்சி ஸ்டார்ட் பண்ணது லாகூர் தான். ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா குத்புதீன் ஐபக். இதெல்லாம் பெரிய வயசில் கேட்ட விஷயம் தான், கேட்கலாம், இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணி வச்சுங்க, முக்கியமான கேள்வி தான். அதே மாதிரி குதுப் மினாரை கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறது இவர் தான். ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மசூதி ஒன்று இருக்கும். என்ன மசூதினா குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்னு ஒரு மசூதி இருக்கும். அந்த மசூதியை கட்டினது யார் தான்? குத்புதீன் ஐபக் தான். இந்த குவத்துல் இஸ்லாம் மசூதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மசூதி கட்டினது குத்புதீன் ஐபக். சரியா? அடிமை வம்சத்துக்கு துணை கிடைத்த ஆட்சி செய்த ஆண்டு 84 ஆண்டுகள். எல்லாம் பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் படிச்சுவான். அடிமை வம்சம் அப்படி இருக்கு. இன்னொரு பேர் என்னன்னா மம்லுக் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும். இது என்ன மொழியில? அரபு மொழியில மம்லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதாவது நம்ம வந்து அடிமை வம்சம் இருப்போம். முஸ்லீம் எல்லாமே வந்து அரேபியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அரபு மொழி. ரைட்டா? அரபு மொழியில மம்லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்லுக்னாலும் அடிமை தான். ரைட்டா? மம்லுக் என்னும் அரேபிய வார்த்தைக்கு பொருள் அடிமை. ஓகே? மம்லுக்குன்ற அரேபிய வார்த்தையில் என்ன சொல்றாங்க? அடிமை சொல்றாங்க. சரியா? இதில் 3 முக்கியமான அரசர்கள், அடிமை வம்சத்தை சேர்ந்த 3 மாபெரும் சுல்தான்கள் யாருன்னா குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், பால்பன். இந்த 3 பேரும் முக்கியமானவங்க. நோட் பண்ணி வச்சுங்க. ரைட்டா? இதில் மசூதியை கட்டினது யாரு? மசூதியை கட்டினது குத்புதீன் ஐபக். குவத்துல் இஸ்லாம் மசூதி அவங்க கட்டியிருப்பாரு. தலைநகரா லாகூர் டு டெல்லிக்கு மாற்றிருப்பாரு. லாகூரை தலைநகரமாக மையமாக வச்சு ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. லாக் பக்ஸ்னு அழைக்கப்படுறது யார் தான்? இவர் தான். ரைட்டா? அடுத்து பாரு, அலாவுதீன் கில்ஜி படை தளபதி யார்? அலாவுதீன் கில்ஜியோட படை தளபதி யார்? மாலிக் கபூர். அடுத்தது குத்புதீன் ஐபக்கின் மகன் யார்? ஆரம் ஷா. இவர் ஒரு வலிமையற்ற அரசனாக தான் இருந்திருப்பார். சாதாரண அரசர் தான். இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகன் ருக்னுதீன் பெரோஷ். இல்துமிஷோட மகன் தான் ருக்னுதீன் பெரோஷ். அதாவது குத்புதீன் ஐபக்கோட மகன் ஒருத்தர் இருப்பான், ஆரம் ஷா. இவருக்கு வந்து ஆட்சி பொறுப்பு இருக்கக்கூடிய வயசுகளில் அவனுக்கு அந்த அளவுக்கு வலிமையான அரசன் உள்ள. அதுக்கப்புறம் குத்புதீன் ஐபக்கு அப்புறம் வர்றது தான் யார்? இல்துமிஷ் வருவார். ரைட்டா? இல்துமிஷுக்கும் ஒரு மகன் இருப்பான் ருக்னுதீன் பெரோஷ். ரைட்டா? ஆனால் அவனும் ஆட்சி பொறுப்பு எடுத்துருக்க மாட்டான், அவனே இறந்துருப்பான். அதுக்கப்புறம் இல்துமிஷுக்கு அப்புறம் வர்றது யார்? பால்பன் வருவார். ரைட்டா? பால்பனுக்கு அப்புறம் தான் கைகுபாத். ரஷ்யா பேகம்னா ஒரு பெண்ணரசி. டெல்லி சுல்தானின் முதல் பெண்ணரசி யார்? ரஷ்யா பேகம். சரியா? அந்த ரஷ்யா பேகத்தை அடிச்சு தான் பால்பன் வருவாங்க. ரைட்டா? அடுத்து பாருங்க 127. ஜலாலுதீனின் உடன் பிறந்தவரின் மகன் அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீனோட மகன் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. இந்த ஜலாலுதீனை கொண்டுட்டு தான் அலாவுதீன் கில்ஜி ஆட்சி பொறுப்பே இருப்பார். ஓகேவா? அலாவுதீன் கில்ஜியோட படை தலைமை தான் மாலிக் கபூர். கியாசுதீன் துக்ளக் மகன் யாருன்னா ஜானாகான். அடுத்து பாரு, பெரஷா துக்ளக்கின் மகன் முகமது கான். பஹ்லுல் லோடியின் மகன் சிக்கந்தர் லோடி. பஹ்லுல் லோடி மகன் யாரு? சிக்கந்தர் லோடி. சிக்கந்தரோட மகன் தான் இப்ராஹிம் லோடி. மகன்லாம் சும்மா லைட்டாக பார்த்துங்க. சரி பாருங்க, இதில் எந்த பகுதியை மையமாக வச்சு ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா துக்ரி கான் அரசான் இருப்பார். ஒரு வங்காளத்தின் ஆளுநராக இருந்திருப்பார். அலாவுதீன் கில்ஜி காராவின் ஆளுநராக இருந்திருப்பார். பஹ்லுல் லோடிங்கிறது சிர்கிந்தின் ஆளுநராக இருந்திருப்பார். சும்மா லைட்டாக தெரிஞ்சு வச்சுங்க. ரைட்டா? எந்த பகுதியில் ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. இதை பார்த்தோம். குத்புதீன் ஐபக்கின் படைத்தளபதி யார்? குத்புதீன் ஐபக்கின் படைத்தளபதி இல்துமிஷ். ரைட்டா? நம்ம முன்னாடியே பார்த்தோமா, ஒற்றை துருவ உருவாக்குனது பால்பன். அடுத்தது முக்கியமான கேள்வின்னு பார்த்தா அதை சொல்லலாமா? 40 பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்குனது யாருன்னா இல்துமிஷ். 40 குழு அப்படின்னு சொல்லுவாங்க. 40 குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்னது? சஹல்கானி குழுன்னு சொல்லுவாங்க. ஒன்று இந்த இருக்கு பாருங்க, 40 குழு, இல்லைன்னா சஹல்கானி குழு. இப்படி சொல்லக்கூடிய இந்த குழுவை உருவாக்குனது
இல்துமிஷ். ஓகேவா? இந்த 40 குழுவை ஒழிச்சது யாருன்னா பால்பன். 40 குழுவை ஒழிச்சு தரமாட்டமாக்குனது பால்பன். ரைட்டா? பாரு, 40 துருக்கிய பிரபுக்களை குழுவை ஒழித்தவர் யாருன்னா பால்பன். அடுத்து பாரு, 40 பேரை கொண்ட குழுக்கு இன்னொரு பேர் என்னது? சகன்காலி குழு இல்லைன்னா 40 குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன கேள்வி, உங்களுக்கான கேள்வி என்னென்னா 40 குழுவை உருவாக்குனது யார், அதை அழிச்சது யார், அவ்வளோதான். ரைட்டா? அதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் உள்ளே போகாது, பார்த்து வச்சுங்க. வாராங்கல் பகுதி ஆட்சி பண்ணது யாருன்னா பிரதாபருத்தன். வாராங்கல்ல பிரதாபருத்தன் ஆட்சி பண்ணியிருப்பார். ஓகேவா? மொரோக்கோ நாட்டு பையன்னா இபன் பதுதா. மார்க்கோ போலோன்னா வெனிஸ் நகர பயணி. இதெல்லாம் ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுருப்பீங்களா? ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அப்படி தானே? ரைட்டு. டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் என்னும் புதிய நகரம் உருவாக்குனது யார்? பண்ணிங்கம்மா. டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் என்னும் நகரம் உருவாக்குனது யாருன்னா கியாசுதீன் துக்ளக். அவருடைய பேர்லேயே தான் உருவாக்கியிருப்பார். சரியா? அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, இந்த கேள்வியை சொல்லலாம். தலைநகரை உங்களுக்கு தலைநகரம் மாற்றினதுலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. தலைநகரம் இங்கேருந்து இங்கே மாற்றினது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதில் முக்கியமாக இந்த பாடத்துலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. தலைநகரை டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றினது யார்? டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றினது யார் பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். அந்த தேவகிரின்ற பகுதியை ஒரு பேர் மாற்றிருப்பார். நான் தௌலதாபாத் அப்படின்னு கூட பேரை மாற்றிருப்பார். சரியா? என்ன பண்ணிச்சேன்? தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் அப்படின்னு மாற்றினது யார்? முகமது பின் துக்ளக் தான். சரியா? இப்போ டெல்லியிலேருந்து இந்த தௌலதாபாத் போகிறது எத்தனை நாள் ஆனிச்சான்? கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆகிருக்குமா. குத்புதீன் ஐபக் எவ்வாறு இறந்துருப்பார்? போலோ விளையாட்டின் போது இறந்துருப்பார். போலோ விளையாட்டுனா குதிரை. ஓகேவா? இறந்த வருஷம் 1210. ஓகேவா? இல்துமிஷ் இறந்த ஆண்டு 1236. அது வரும். சையத அரசவம்சத்தின் கடைசி சுல்தான். சையத அரசவம்சத்தின் கடைசி சுல்தான் யாருன்னா அலாவுதீன் ஆலம் ஷா. லோடி அரசவம்சத்தின் கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடி. இந்த இடத்துல நீங்கள் டெல்லி சுல்தானில் படிக்கிற இது ஒரு முக்கியமான பகுதி. இப்ராஹிம் லோடி தோக்கடிச்சிட்டு வந்தது யார் அப்படின்றதெல்லாம் முக்கியமானது. ரைட்டா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். லோடி வம்சத்தில் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி. தோற்கடிக்கப்பட்ட வருடம் 1526. யாராவது தோற்கடிச்சிருப்பார்? பால்பன் தோற்கடிச்சிருப்பார். அதெல்லாம் அங்கே படிக்கும்போது பார்க்கலாம். சரி, இப்ராஹிம் லோடியை பாபர் பானிபட் போர்க்காலத்தில் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு 1526. லோடி வம்சத்துக்கும் டெல்லி சுல்தானத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சது யார் தான்? பாபர் தான். இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம், அதாவது அப்போதைக்கு உள்ள இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியம் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அதுக்கு பேர் என்னன்னா இக்தா முறை. என்ன முறை? இக்தா முறை. அதாவது சம்பளத்துக்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்க? சம்பளத்துக்கு பதிலாக நிலம் கொடுத்துருப்பாங்க. அந்த நிலத்துக்கு பேர் தான் இக்தா. இந்த முறை கொண்டு வந்தது யார்? நிலத்துக்கு பதிலாக சம்பளத்துக்கு பதிலாக நிலம் கொண்டு வந்தது யார்? இல்துமிஷ். அதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ரைட்டா? இந்த முறை இக்தா முறையை கொண்டு வந்தது யார்? ரைட்டு. இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன்னா இராணுவ அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பண்டகன்னா இராணுவ அடிமை. இந்த இராணுவ அடிமைங்கிறது எந்த மொழி சொல்னா? பாரசீக சொல். என்ன சொல்? பாரசீக சொல். எதை மாத்தமா? போலோ விளையாட்டின் போது 1210 இறந்தது யாரு? குத்புதீன் ஐபக். பாரு, இதே ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. குத்புதீன் ஐபக்கின் படை தளபதியும் மருமகனுமான இல்துமிஷை சுல்தானாக தேர்வு செஞ்சது யாரு? இல்துமிஷை சுல்தானாக தேர்வு செஞ்சது யாருன்னா துருக்கிய பிரபுக்கள். சரியா? அதே போல் ரஷ்யா பேகம் சாகிறதுக்கு காரணமானது யார் தான்? துருக்கிய பிரபுக்கள் தான். ரைட்டா? செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருந்த குவாரிசம் ஷா ஜலாலுதீன் என்பவர் யாரிடம் அடைக்கலம் கேட்டிருப்பார்? முக்கியமானது இல்துமிஷ். யார்கிட்ட? அதாவது செங்கிஸ்கானில் போர் தொடுக்கும் போது குவாரிசம் ஜலாலுதீன் தோற்றுருவார். தோற்று இந்தியாவுக்குள்ள வந்துடுவார். வரும்போது யார்கிட்ட வந்து அடைக்கலம் கேட்டிருப்பாருன்னா இல்துமிஷ்ட அடைக்கலம் கேட்டிருப்பார். அவர் என்ன பண்ணிப்பா? அடைக்கலம் கொடுத்துருக்க மாட்டார். சரியா?
நான் பார்த்தோமா 40 பேரை கொண்ட குழுவை உருவாக்குனது யாரு? இல்துமிஷ். அதை எதுக்காக உருவாக்கியிருப்பாங்கன்னா மங்கோலியர்கள் தாக்குதலையும் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக. ரைட்டா? இந்த 40 பேரை கொண்ட குழு தான் 40 குழு சகல்கானி குழுன்னு சொல்றாங்க. முன்னாடியே பார்த்தோமா தனது படைகளில் பணியாற்றுவர்களுக்கு இக்தாக்களை கொடுத்தது யாரு? அதான் இக்தாக்னா நிலங்கள் கொடுத்தது இல்துமிஷ். நிலத்தை பெற்றவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா இக்தாதார் முக்தி. ஓகேவா? இக்தாதார் முக்தி. ஓகேவா? முக்கியமான கேள்விதாமா. அப்படி ஜலாலுதீன் யாகூத் என்னும் எத்தியோப்பிய அடிமை கேட்கலாம். எத்தியோப்பிய அடிமை யாருன்னா ஜலாலுதீன் யாகூத். ஓகேவா? இவங்களை தனி உதவியாளராக நியமித்து அவரை பெரிதும் நம்ப தொடங்கினது யாருன்னா ரஷ்யா பேகம். இவங்க கூட நட்புறவாக இருக்கிறதுனால தான் யாருக்கு பிடிக்காது? துருக்கிய பிரபுகளுக்கு பிடிக்காது. அதனால தான் ரஷ்யா பேகத்தை கொண்டுருவாங்க. சரியா? அடுத்து வரேன். தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும் இடையூறாக இருப்பவரையும் கண்டறிய முன்னாடி பார்த்தா ஒற்றைய துறையை உருவாக்குனது யாரு? பால்பன். அதே போல் மீவாட்டை சேர்ந்த ஒரு கூட்டம் இருந்திருக்கும், அதாவது திருடர்கள் கூட்டம். ஓகேவா? அங்கே போயிட்டு திருடுறது அவங்களோட ஒரு முக்கியமான தொழிலாக இருந்திருக்கும். அதை மீவாட்டை சேர்ந்த மியோக்களிடம் கருணை இல்லாமல் நடந்து கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்பன். இந்த திருடர்களை அழிச்சிருப்பார். ஓகேவா? பண்ணிச்சுவான். செங்கிஸ்கானின் பேரன் ஈரானிய மங்கோலிய வைஸ்ராய். செங்கிஸ்கானின் பேரன் ஈரானிய மங்கோலியன் வைஸ்ராய் குலகுகான். இந்த வாட்டி இந்த கேள்விலாம் எதிர்பார்க்கலாம். நோட் பண்ணி வச்சுங்க. முக்கியமான கேள்வி தான். இந்த வாட்டி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி தான். குலாகான் என்பவரிடமிருந்து மங்கோலியர்கள் எந்த நதியை கலந்து படையெடுத்து வரமாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்லஜ் நதி. ஃபஸ்ட்டு கேட்டா சட்லஜ் நதியை தாண்டி நீ வரக்கூடாது நானும் வரமாட்டேங்கிற மாதிரி. யார்கிட்டனா குலாகான்ட்ட யார் உறுதிமொழி போட்டிருப்பா? பால்பன். ஓகேவா? யார்? பால்பன். முக்கியமாக எந்த நதி அதை நோட் பண்ணி வச்சேன். சட்லஜ் நதி தான். சரியா? அடுத்தது பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் அமீர் குஸ்ரோ ஆதரிச்சது யாரு? பால்பன். இந்திய கிளி அழைக்கப்படுறது யாரு? அமீர் குஸ்ரோ தான். இந்திய இசை உலகில் உள்ள அனைத்து இசைகளை விட மேம்பட்டதுன்னு சொன்னது யார் தான்? அமீர் குஸ்ரோ தான். சரியா? இந்திய இசை உலகில் உள்ள அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டதுன்னு சொல்லியிருப்பார். ரைட்டு. இங்கே உள்ளதை பாருங்க. தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த பின்னர் அந்நகரை கொள்ளையடித்து பெருஞ்செல்வத்தோடு திரும்பியவர் அலாவுதீன் கில்ஜி. ரைட்டா? இந்த போருக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பார்? போயிட்டு ஜலாலுதீன் கில்ஜியா கொண்டுருவார். ஓகேவா? கொண்டு இவரை ஆட்சி பொறுப்பை ஏற்றுவார். அடுத்து பாருங்க. இது முக்கியமான கேள்வி தான். பொறுத்துகளை கேட்கலாம். பொறுத்தளவுக்கு முன்னாடி குரூப் எல்லாம் கேட்டிருக்காங்க. எஸ்ஏல கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. அலாவுதீன் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டார். தேவகிரியை ஆட்சி பண்ணது யாருன்னா யாதவர்கள். மதுரைனா உங்களுக்கு தெரியும் பாண்டியர்கள். துவார சமுத்திரத்தில் பொய்சாலைகள், வாரங்கள்லனா காக்கத்தியர்கள். இது எந்த பகுதி யார் ஆட்சி பண்ணுறா அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக பார்த்துச்சு. ஓகேவா? மதுரை ஆட்சி பண்ணது யார்? பாண்டியர்கள். ஈஸியாக சொல்லிடுவேன். வாரங்கள் பகுதி ஆட்சி செஞ்சது காக்கத்தியர்கள். தேவகிரி ஆட்சி பண்ணது யாதவர்கள். துவார சமுத்திரத்தில் பொய்சாலைகள். ப்ரீவியஸில் கேட்ட கேள்வி தான். குரூப்பில் கேட்டிருக்காங்க. எஸ்ஏல கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிச்சு. வேளாண் நிலங்களை அகழாய்வு செய்து நிரந்தர நிலவரியை விதித்தது. நிரந்தர நிலவரியை கொண்டது யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. நோட் பண்ணிச்சுங்க. இதுவும் முக்கியமான இதுதான். நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை கொண்டது யாரு? அலாவுதீன் கில்ஜி. சரியா? நோட் பண்ணிச்சுங்க. கேட்கலாம். இதெல்லாம் ப்ரீவியஸில் மறுபடியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமான கேள்வி. நோட் பண்ணிச்சுங்க. அடுத்து பாருங்க. நிலவரியை உயர்த்தியதோடு நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் அப்படி சொன்னது யாரு? முகமது பின் துக்ளக். இப்போ நம்ம தானியமாக வசூல் செஞ்சோம்னா தானியத்தை வச்சு என்ன பண்ணலாம்? பின்னாடி இப்போ நெல்லை வசூல் செஞ்சால் பின்னாடி சோறு இல்லை பஞ்சத்தில் இருக்கும்போது நெல்லை கொடுத்து உதவி செய்யலாம். ஓகேவா? பணமாக வசூல் செஞ்சால் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அதை வந்து பார்த்து வச்சு இது வந்து எதிர்பார்க்கலாம்.
இது மேக்ஸிமம் எதிர்பார்க்க முடியாது. அடுத்து பாருங்க, செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டது யார்? நோட் பண்ணிச்சேன். செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். அடையாள நாணய முறை தந்தை அழைக்கப்படுறது யார் தான்? முகமது பின் துக்ளக் தான் அடையாள நாணய முறையின் தந்தை. அடுத்தது, முகமது பின் துக்ளக் எந்த பகுதியின் நிலவரியை உயர்த்ததன் விளைவாக விவசாயிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோப் பகுதியில் நிலவரியை உயர்த்திருப்பார். ஓகேவா? முகமது பின் துக்ளக் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருப்பார்னா 25 ஆண்டுகள். அது என்ன பண்ணுச்சு? பானிபட் போர். இது முக்கியமான கேள்விமா. கியாசுதீனின் இளைய சகோதரன் யாருன்னா, இளைய சகோதரன் மகன் தான் பெரோஷா துக்ளக். இந்த பெரோஷா துக்ளக் பற்றி இந்த வாட்டி எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம். ஏழை முஸ்லீம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளைகளை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரோஷா துக்ளக். அறக்கட்டளைகள் உருவாக்குனது யார்? பெரோஷா துக்ளக். யாருக்காக உருவாக்கியிருப்பாங்க? ஏழை முஸ்லீம்களுக்கு உதவுவதற்காக. அதே போல் அடுத்த கேள்வி பாருங்க, இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தவர் யார்? அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரோஷா துக்ளக். சரியா? இதுவும் இந்த 3 கேள்வி 4 கேள்வி எதிர்பார்க்கலாம். முக்கியமானதான். டெல்லி தான் எவ்வளோ பெரிய பாடம், எவ்வளோ பெரிய ஆட்சியாளர் வந்திருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவன் கேட்குற கேள்வி இதுதான் கேட்பான். அடிக்கடி ரிவிஷனாக இதுதான் கேட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து வச்சு. விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்து என்ன அவர் பண்ண எல்லாம் பாரு. உங்களுக்கு கேள்வி எப்படி தான் இருக்கும் சொல்கிறேன். அடுத்து வரேன், விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்து பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டி வேளாண்மையை மேம்படுத்தினது யாரு? பெரோஷா துக்ளக். வேளாண்மை மேம்படுத்தினது யாரு? பெரோஷா துக்ளக். மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியை ஆட்சி செஞ்சது தைமூர். தைமூர் படையெடுப்பு எந்த வருஷம்? 1398 தைமூர் படையெடுப்பு. ஓகேவா? அதான் பிடிச்சேன். தைமூர் படையெடுப்பால் மிகவும் அதிக பாதிப்புக்குள்ளான பகுதி டெல்லி. தைமூர் படையெடுப்பால் அதிகமான பாதிப்புக்குள்ளான பகுதி டெல்லி. இரண்டாவது அதிகமான பாதிப்புக்குள்ளான பகுதி பஞ்சாப். இதான் பண்ணி வச்சுக்கோங்க. தைமூர் படையெடுப்பால் அதிக பாதிப்புக்குள்ளான பகுதி டெல்லி, இரண்டாவது அதிகமான பாதிப்புக்குள்ளான பகுதி பஞ்சாப் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். தைமூர் படையெடுப்பு 1398. ரைட்டா? அடுத்து பாருங்க, சாமர்கண்டின் நினைவு சின்னங்களை கட்டுவதற்காக தச்சு வேலை செய்வோம் கட்டட கலைஞர்கள் போன்ற இந்திய கைவினைகளையும் உடன் அழைத்து சென்றவர் யார்? அதாவது இந்தியாவில் சண்டை போட்டு என்ன பண்ணிப்பார்? எனக்கு தேவையான அறிஞர்களையும் கலைஞர்கள் என்ன பண்ணிப்பார்? அவர் பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருப்பார். இப்போது தைமூர் வந்தார். தைமூர் சண்டை போட்டு அந்த பகுதியை அழிச்சிட்டு அந்த பகுதியை ஆளுநராக நியமித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிசர்கான். கிசர்கான்றவர் தான் ஆளுநராக நியமிச்சிருப்பார். ரைட்டா? அடுத்தது சிக்கந்தர் லோடி தலைநகரம் ஆக்ராவுக்கு மாற்றிருப்பார். எங்கேருந்து எங்கே? ஆக்ராவுக்கு எங்கேருந்து எங்கே தலைநகரம் மாற்றிருப்பார்? லாகூர் டு ஆக்ராவா, டெல்லி டு ஆக்ராவா? சிக்கந்தர் லோடி. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பிசிலே எஸ்ஏலே கேட்டுறாங்க பண்ணிச்சு. அதாவது எங்கேருந்து எங்கே தலைநகரம் மாற்றினாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் கேட்டிருப்பான். எங்கேருந்து எங்கே? டெல்லி டு ஆக்ராவா? இல்லை, ஆமாம், டெல்லி டு ஆக்ரா. என்ன பண்ணிச்சேன்? டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு தலைநகராக மாற்றினது யார்? இதுதான் கடைசியில் கேட்ட கொஸ்டின். நோட் பண்ணிச்சு. சிக்கந்தர் லோடி. ரைட்டா? பார்த்தேன். மசூதிகளும் மதரசாக்களும் எந்த வடிவங்கள் இருக்குன்னா பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைஞ்சிருக்கும். அதாவது இந்த டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மசூதிகளும் மதரசாக்களும் எந்த வடிவத்தில் இருந்திருக்குன்னா பாரசீக வடிவம். எந்த வடிவம்? வடிவங்கள் பாரசீக வடிவத்திலையும் அங்கே செய்யக்கூடிய அந்த அலங்கார வேலைப்பாடுகள் இந்த டிசைன்லாம் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் இந்திய பாணியில் இருந்திருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இப்போ உள்ள கட்டடக்கலை என்ன பாணி சொல்கிறாங்கன்னா இந்தோ சரசானிக் பாணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தோ சரசானிக் பாணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்க, மக்கள் தொகையும் குடியிருப்புகளும். அடுத்த பாலமா 204 கேள்வி. மக்களின் விகிதம், பிறப்பு, இறப்பு, இடம், காலம் கொண்டு தெரிந்து கொள்ளுதல் மக்கள் தொகை புயல். மக்கள் தொகை என்னன்னு தெரியல?
மக்கள் தொகை பிரிவுகள்னா பார்த்துச்சு. பண்டைய கால மக்களின் முதல்நிலை தோற்றத்தை எதை கொண்டு இடத்திற்கிடம் குழுக்களாக பிரிக்கப்பட்டதுன்னா இப்போ இருக்கிற மாதிரி தான் அப்போ. ஓகேவா? இந்த இனம், மொழி, மதம் இதை வச்சு தான் மக்களை பிரிப்பாங்க. இந்த மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க. பார்த்துச்சு. அடுத்து பாரு, ஒரே பண்புகள் பழக்க வழக்கங்களை காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மக்கள் குழுக்கள் மனித இனம். இதை பார்த்து உலகின் முக்கிய மனித இனங்கள் என்னென்ன? காக்கசைடு எந்த பகுதியில் இருந்திருப்பாங்கன்னா ஐரோப்பாவில் உருவாகியிருப்பாங்க. நீக்ராய்டுனா ஆப்பிரியர்கள், மங்களாய்டுனா ஆசிரியர்கள், ஆஸ்திரலாய்டுனா ஆசிரியர்கள். சரியா? எல்லாம் ஒன்று சரி விஷயம் பண்ணிங்க. பாருங்க, வெள்ளை நிற தோலும் அடர் பழுப்பு நிற கண்களும் அலை போன்ற முடியும் நீளமான மூக்கும் உடைய மனித இனம். இதில் ஏதாவது ஒன்று தெளிவாக வச்சுச்சேன். வெள்ளை நிறத்தில் இருந்தாங்கன்னா யார்? காக்கசைடு. ஓகேவா? வெள்ளை காக்கா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சேன். காக்கசைடு. அது ஆப்போசிட்டாக கருமை நிற கண்கள்னா நீக்ராய்டு. கருப்பாக இருந்தால் நீக்ரோர்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அடுத்து வெளிர் மஞ்சள்னா ஆசியா ஆர்டிக் பிரதேசத்தில் உருவானவங்க. அகலமான மூக்கு சுருட்ட முடி அவங்கன்னா யார்? ஆஸ்திரலாய்டு. ஆஸ்திரேலியா, ஆசியா அந்த பகுதியில் உருவாகியிருப்பாங்க. இதான் பண்ணிக்கம்மா. இதுதான் கேள்வி கேட்பாங்க. இதுதான் கேள்வியாக இருக்கும். மனித நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு அழைக்கக்கூடியது இந்தியா. மனித நாகரிகத்தின் தொட்டில். ஓகேவா? அடுத்து பாரு, மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு படிப்பது. அதாவது மனிதனையும் இயற்கையை சேர்ந்து படித்தா மனித புவியியல். ஒரு குடிகளின் அடையாளமாகவும் கலாச்சார புத்துணர்வு புள்ளியல் அடையாளமாகவும் திகழ்வது மதம். பார்த்துச்சுங்க. அந்த இதை படிச்சேமா. இதிலே கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதிலே கேள்விகள் எதிர்பார்க்கலாம். நோட் பண்ணிச்சுங்க. மதம் வழிபாட்டு தலம். ஓகேவா? புத்த மதத்தோட வழிபாட்டு தலம் எதுனா விகாரா. புத்த மதத்தோட வழிபாட்டு தலம் எது? விகாரா. கிறிஸ்தவ மதத்துக்குன்னா தேவாலயம் சொல்லுவாங்க இல்லையா? இந்து மதம்னா நமக்கு தெரியும். இந்துனா என்னது? கோவில் தானே சாமி கும்பிடுங்க. அந்த மாதிரி தான். இஸ்லாம்னா மசூதி. உங்களுக்கு தெரிஞ்ச என்னது? இந்து மதம் தெரியுமா? இஸ்லாம்னா மசூதி. சமணம்னா பசாதி. ஜுடாயிசம்னா ஜினஹாக். ஜொராஸ்ட்ரியம்னா அகியாரி. இதை பொறுத்து இதில் ஏற்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. சரியா? இதே நோட் வச்சுக்கம்மா. இந்தியாவின் ஆட்சி மொழி எது? ஹிந்தி. தமிழ் எப்பொழுது செம்மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 2004. நோட்டா எப்போ கொண்டு வந்தாங்க? 2000. அடுத்து 218 பாரு. இந்திய மாநிலங்கள் எதன் அடிப்படையாக பிரிக்கப்பட்டது? நோட் பண்ணிச்சோமா. இந்தியாவில் மாநிலங்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மொழி அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரிச்சிருப்பாங்க. சரியா? இந்திய அரசு அங்கீகரிக்கிற மொழிகள் எண்ணிக்கை 22. திராவிட மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம். எப்போ தமிழ்னா எப்போ? 2004. கன்னடம் 2000. கன்னடா எப்போ? 2008. மலையாளம் 2013. ஒடிசா 14. சரி. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. உலக மக்கள் தொகை தினம் எப்போ? ஜூலை 11. முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்க? 1872. அடுத்தது யாரு? மேகபிரபு. ஓகேவா? முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 1881. இதை எடுத்தது யாரு? ரிப்பன் பிரபு. சரியா? இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. தாய்மொழி தினம்னா பிப்ரவரி 21. உலக மத நல்லிணக்க நாள். உலக மத நல்லிணக்க நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. நோட் பண்ணி வச்சுங்க. உலக மத நல்லிணக்க நாள் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுது. சரியா? உலக கலாச்சார பல்வகை நாள். உலக கலாச்சார
பல்வகை நாள் மே 21. ஓகேவா? புற்றுநோய் தினம் புற்றுநோய் பிப்ரவரி 4. புற்றுநோய் தினம் சாரி புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31 ஒன்றா? சரி, அடுத்து பாரு. குடியிருப்புனா மனித வாழ்விடம். அடுத்து வரேன் 238 பாரு. நீர்நிலையை ஒட்டிய இடங்களாகிய ஆறுகள், ஏரிகள், ஊற்றுகள் அருகிலே அமைந்திருக்கும் குடியிருப்புகள் கிராமப்புற குடியிருப்புகள். நிலத்தோற்றம், தட்பவெப்பம், நீர்நிலைகள், சமூக பொருளாதார காரணிகளை செயல்படுவதை பொறுத்தது கிராம குடியிருப்புகள். சிம்பிளாக பாருங்க, எல்லாம் படித்தாலே தெரியும்ல. நீர்நிலை ஒட்டி இருந்துச்சுன்னா கிராமப்புற குடியிருப்புகள், நிலத்தோட்டம்னா கிராமப்புற குடியிருப்புகள். இதை பார்த்துக்கமா. செவ்வக வடிவ குடியிருப்புகள் சமவெளி பகுதிகள் மற்றும் மலையிடையே காணப்படுது. அதாவது செவ்வக வடிவ குடியிருப்புகள் எங்கே காணப்படுதுன்னா சட்லஜ். ஓகேவா? அங்கே யார் பார்த்தா சட்லஜ் நதியை தாண்டி வரக்கூடாதுன்ட்டு யார் ஒப்பந்தம் போட்டா? மங்கோலிய அரசன் குலாகன் வித் பால்பன். வட்ட வடிவ குடியிருப்புகள்னா ஏரிகள் மற்றும் குளங்களை சுற்றி காணப்படும் குடியிருப்புகள். ஏரியெல்லாம் ஊரில் எப்படி தான் இருக்கும்? வட்ட வடிவத்தில் தான் இருக்கும் ஏரி குளம்லாம். என்ன படிச்சோமா? நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் எங்கன்னா சாலைகள் ஒன்று சேர இடங்களிலிருந்து சாலைகளில் இரு பக்கங்களும் எல்லா திசைகளிலும் பறவை நட்சத்திர வடிவம் காணப்படுது. இந்த நட்சத்திரம்னா சாலைகள். சரியா? இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் அதிகமாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா பஞ்சாப், ஹரியானா உள்ள சிந்து கங்கை சமவெளி. இங்கே தான் இந்த நட்சத்திர வகை குடியிருப்புகள் காணப்படுது. யாத்திரை என்ன நமக்கே தெரியும். யாத்திரை என்னது? கோவில்கள், வழிபாட்டு தலங்கள். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் உள்ள பழனிங்கிறது யாத்திரை குடியிருப்பு தான். பழனி எந்த மாவட்டம்? திண்டுக்கல். நகர்ப்புற குடியிருப்புகள்லாம் மக்கள் 2ஆம் மற்றும் 3ஆம் தொழிலில் ஈடுபடுறாங்க. நகர்ப்புறத்துலான ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. அப்போ மக்கள் 2ஆம் மற்றும் 3ஆம் தொழிலில் ஈடுபடுறாங்க. ஐயாயிரத்துக்கு மேலான மக்கள் தேவை இருக்க இடம் தான் நகரம். நகரத்தில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருப்பாங்களாம்? 5000க்கு மேற்பட்ட மக்கள் இருந்தாங்கன்னா அது நகரம். இதுவே 1,00,000க்கு மேலே இருந்தாங்கன்னா மாநகரம். இதே 10 மில்லியனுக்கு மேலே இருந்தாங்கன்னா மிகப்பெரிய நகரம். பார்த்துச்சு. படிக்கமா. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரம் எதுனா கல்கத்தா. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரம் கல்கத்தா. படிச்சோமா. இந்தியாவில் இணைந்த நகரம் எதுனா மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை, ஹரியானாவில் குர்கான், பரிதாபாத், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நோய்டா. இதெல்லாமே இணைந்த நகரங்களாக இருக்கும். ரைட்டு. சும்மா லைட்டாக எல்லாம் ரிவிஷன் பண்ணி பார்த்துங்க. அடுத்து பாரு சமத்துவம். சமத்துவம் ஒரு முக்கியமான பாடம். இதெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்து தான் ஆகணும். பாரு 264 வருஷம் முக்கியமான விஷயம் தான். சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா பேராசிரியர் லாஸ்கி. சமத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேவா? சமத்துவங்கிறது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பது அப்படின்னு சொல்லியிருப்பார் பேராசிரியர் லாஸ்கி. முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் அப்படின்னு சொன்னது யாருன்னா லாஸ்கி தான்.
சமத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பார். ரைட்டா? சமத்துவத்தின் வகைகள் என்ன இருக்குது? சமூக சமத்துவம், குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம், பாலின சமத்துவம், எல்லாம் முக்கியமானது தான். சமத்துவத்தின் வகைகள் மொத்தம் 4 இருக்கும். நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் முக்கியமான கேள்வியும். இதுவரையும் கேட்கல, ஆனால் கேட்கலாம், எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி கேட்காத கேள்விகள்லாம் இந்த எக்ஸாமில் கேட்டுருக்காங்க. அதனால் பார்த்து வச்சுங்க. சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதத்தை உருவாக்குனது யாருன்னா ஏவி டைசி. ஓகேவா? இவர் ஒரு பிரிட்டிஷ்காரர். ஓகேவா? பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர். மக்களாட்சி நாடுகள் குடிமக்களுக்கு வழங்கப்படும் அரசியல் உரிமைகள் என்னென்ன? இந்த நம்ம இருக்கக்கூடிய மக்களாட்சி நாடுகளில் மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய அரசியல் உரிமைகள் என்னென்னா, வாக்களிக்க உரிமை கொடுத்துருக்க அரசியல், நமக்கு வாக்களிக்க உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசியலை விமர்சனம் செய்யும் உரிமை. இந்த உரிமை எல்லாமே வந்து அரசியல் உரிமை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோட்பாடு இருக்கக்கூடிய நாடுனா இங்கிலாந்து. சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற கோட்பாடு எங்கே பின்பற்றப்படுது? இங்கிலாந்தில். அடுத்து பாரு, வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. இது எல்லாமே என்னதான்? அரசியல் நமக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள். அதான் அரசியல் சமத்துவம். ரைட்டா? நம்மளோட வாக்களிக்கும் வயது எத்தனமா? 18. ஓகேவா? இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் வயது 18. முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு நியூசிலாந்து. வருஷம் 1893. சரியா? அடுத்து 272 பாருங்க. பொது தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது 1952. இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது 1950 பொது தேர்தல். அப்போ இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னாடி வாக்குரிமை கொடுக்கப்பட்டது எப்போ? 1921. ஓகேவா? அப்படிச்சு. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது, சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டதுன்னா 1971. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோமா. இந்தியாவில் அனைவரும் தேர்தலில் போட்டியிட வயது 25. அனைவரும் தேர்தலில் போட்டியிடறதுக்கான வயது எத்தனை? 25. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50%. ஆண் பெண் இருபாலரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் பாலின சமத்துவம். ஆண் பெண் சமந்தானே அப்படி சொல்லக்கூடிய சமத்துவம் பாலின சமத்துவம். 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது எத்தனாவதாக குறிப்பிடப்பட்டிருக்கான்? 5ஆவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேவா? மூத்த குடிமக்கள் மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2007 தான். 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பெண்களை முன்னெடுத்ததற்காக பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்காக பணியாற்றுறது யாரு? அதாவது 19ஆம் நூற்றாண்டு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களே, அதில் பெண்களை முன்னேற்றத்துக்காக பாடுபட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இவர் என்னத்தை உருவாக்கி இருப்பார்? ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை உருவாக்கி இருப்பார். எந்த வருஷம்? 1828-29. ஓகேவா? பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இவரோட முக்கியமான பங்கு என்ன? சதி ஒழிப்பு. ஒழிச்ச வருஷம் 1829. தேதி ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் கோயிலை கட்டியிருப்பார். சதி ஒழிக்கப்பட்டது 1829 டிசம்பர் 4. ஒழிச்சது யாரு? வில்லியம் பெண்டிங் பிரபு. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா இவரும் பெண்களுக்காக பங்கிற ஒரு முக்கியமான ஆள் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் என்ன பண்ணிப்பார்? இவர் தான் வங்காள உரையாடியின் முன்னோடியா. அப்புறம் பெண்களுக்கான திருமண வயதை நிர்ணயம் செய்ய யாரு? திருமண வயது, பெண்களுக்கான திருமண வயது சட்டம், திருமண வயது சட்டம் 1860 போட்டிருப்பாங்களா? போகிறது முக்கிய காரணம் யாரு? ஈஸ்வரந்திர வித்யாசாகர். இவர் தான் வந்து விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்திருப்பாரா? விதவை மறுமண சட்டம் எப்போ? 1856. ஓகேவா? முதல் திருமண வயது 1860. அப்போதைக்கு திருமண வயது எத்தனை? 10. படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? ஓகேவா? திருமண ஒப்புதல் கமிட்டி எப்போ அமைச்சிருப்பாங்க? 1929 திருமண ஒப்புதல் கமிட்டி அமைச்சிருப்பாங்க. அந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்கோம்? திருமண ஒப்புதல் கமிட்டி ஒன்று கமிட்டி அமைச்சாங்களா 1929? அந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்கோம்?
இங்கே படித்தவங்க மட்டும்தான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, வேறு யாருமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலை, அடித்தட்டு கீழ்த்தட்டு மக்களுக்கு இந்த விஷயம் போய் சேரலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குமா 1929. அதுக்காக 1930 என்ன கொண்டு இருப்பாங்க, சாராட்டம் கொண்டு இருப்பாங்க. சாராட்டத்தின் படி பெண்களுக்கான திருமணம் வயது 14. அக்பர் வந்து என்ன பண்ணியிருப்பார், பெண்களுக்கான திருமணம் வயதை அக்பரும் பெண்களுக்கான திருமண வயதை நிர்ணயிச்சிருப்பார். என்னான்னு அதே 14 தான். ஏன் திருன்னு முடிக்கிறீங்க, பலிக்கவே இல்லையா? சரி, அதில் மாற்றலாம். இப்போ 10ஆம் நூற்றாண்டு பெண்களை முன்னெடுத்துக்காக நிறைய போட இருப்பாங்க. முக்கியமான ராஜா ராம்மோகன் ராய், அடுத்து ஈஸ்வர சுந்தர வித்யாசாகர், சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன தொடங்கியிருப்பார், என்ன இயக்கம், ஆரிய சமாஜம். வருஷம் 1875. இவர் தான் சுத்தி இயக்கத்தை கொண்டு வந்திருப்பாரா? அடுத்து பார்த்தா எம்ஜி ரானடே. இவர் என்ன பண்ணியிருப்பாரு, எம்ஜி ரானடே ஒரு 3 இயக்கத்தை 3 சங்கம் உருவாகியிருப்பாரா? என்னென்ன, விதய மறுமண சங்கம், விதய மறுமண சங்கம், தக்கான கல்விக் கழகம், புனே சர்வீஸ் சபா. 6, 7, 8, 104, 61. என்னது, விதய மறுமண சங்கம். தக்கான கல்விக் கழகம் புனே சர்வீஸ் சபானா 70, தக்கான கல்விக் கழகம்னா 84. அடுத்து தாராபாய் ஷிண்டே, இதை பார்த்து பேகம் ருகோயா, சகாவத் உசேன், இவங்க எல்லாமே இந்த 10ஆம் நூற்றாண்டில் பெண்களுக்காக போராடின ஒரு முக்கியமான ஆட்கள் தான். சரிங்களா? அடுத்து வர 279 கழிப்பறேன். சமத்துவ உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து எது? முக்கியமானது முதலாம் சமத்துவ உரிமை பற்றி சொல்லக்கூடிய சரத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 to 18 தான் சமத்துவ உரிமை பற்றி சொல்லுது. ரைட்டா? இதில் 14 என்ன சொல்லுவோம், சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம். 15 ஜாதி மதம் என்ன வேறுபாடு காட்டக்கூடாது. 16 வேலை வாய்ப்பு. 17 தீண்டாமை ஒழிப்பு. 18 பட்டங்கள், இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற அனைத்து பட்டங்களும் என்ன பண்ணணும், ஒழிச்சு. அடுத்து 280 பாரு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 14 பாகுபாடு. 15 பொது வேலை வாய்ப்புனா. 16 தீண்டாமை ஒழிப்புனா. 17 பட்டங்கள். 18 சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எந்த நாட்டில் இருக்கு? சட்டத்தின் ஆட்சினா இங்கிலாந்து. ஓகேவா? இங்கிலாந்து, இந்தியா. அடுத்து இதான் பண்ணியுமா, அனைத்து குடிமக்களுக்கும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய சமத்துவம், குடிமை சமத்துவம். இங்கே எல்லாருக்குமே வீடு கட்டுறதுக்கு உரிமை இருக்கு இல்லையா? இந்தியாவில் எந்த பகுதியிலனா ஆட்சி செய்யலாம் அப்படின்ற மாதிரி. இதான் பண்ணிங்க முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி தான் எக்ஸாமில் கேள்வி இருக்கும். நீவே உள்ளே போய் வளவளன்னு படிச்சிருப்பீங்க, ஈஸியாக கேட்டுக்கலாம். உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது? இந்தியா. இவ்வளோதான் உங்களான கேள்வியை. நீ உள்ளே போய் வளவளன்னு சொல்லணும்னு படிச்சுனே வேணாம், அவ்வளோதான் கேள்வி. மக்களாட்சியின் 2 அடிப்படை கோட்பாடுகள் சுதந்திரம், சமத்துவம். ரைட்டா? மக்களாட்சியின் தூண்கள் சமத்துவமும் நீதியும். சரியா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்புங்கிறது 21. தேர்தலில் போட்டியிடக்கூடிய உரிமை அரசியல் உரிமை தான். அரசாங்கத்திற்கு மனு கொடுப்பது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது அரசியல் சமத்துவம். ரைட்டா? அடுத்த ஒரு முக்கியமான பாடம் பாடத்தில் பார்த்தோம்னா அரசியல் கட்சிகள். இது ஒரு முக்கியமான பாடம் தான். என்ன பாடம்? அரசியல் கட்சிகள். எக்ஸாம்பிள் கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. 294 பாருங்க. அரசியல் கட்சியின் 3 கூறுகள்: தலைவர், செயல் உறுப்பினர்கள், தொண்டர்கள். இதை பார்த்து நம்ம கூட்டுக்காரத்தில் கேட்கலாம். முக்கியமான நினைச்சு, ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா அது 5 ஆண்டுகள்லாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கணும். வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பெற்றிருக்கணும். ஓகேவா? முக்கியமானது பண்ணுச்சு. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுறதுக்கு 5 ஆண்டுகளாக அரசியலில் ஈடுபட்டிருக்கணும், இல்லைன்னா வேட்பாளராக குறைந்தபட்சம் 6% ஓட்டுகளை கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கணும். ரைட்டா? கட்சி முறைகளின் வகைகள்: ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. ஒரு கட்சி முறை என்ன பாருங்க. ஒரு கட்சி முறை அமைஞ்சிருக்க நாடு சீனா, வடகொரியா, கியூபா. சீனா, வடகொரியா, கியூபா. ஒரு சின்ன வடை வாங்க கியூவில் நினைக்க ஞாபகம் வச்சேன். ஒரு சின்ன, நீங்கள் சாக்கு போட்டு படிச்சிருப்பீங்க. வடை வாங்க
இப்போ டீ கடையில் போய் கீழே நிற்போம்ல அந்த மாதிரி தான். ஒரு சின்ன வடை வாங்க கீழே நிற்கணும். ஒரு சின்ன அப்படின்னா ஒருனா ஒரு கட்சி முறை, சின்னனா சீனா, வடகொரியா, கியூலனா கியூபா. இது இருகட்சி முறை. இருகட்சி முறைனா ரெண்டாக பிரிக்கும் இல்லையா, பிரிட்டன் அமெரிக்கா. பல முறை நமக்கு தெரியும். இந்தியாவில் ஒரு கட்சியாக இருக்குது. இந்தியாவில் எவ்வளோ கட்சி இருக்குது? பல கட்சி முறை. பிரான்ஸு, ஸ்வீடன், நார்வே இதெல்லாமே பல கட்சி முறை தான். ஒரு கட்சி தேசிய கட்சியை அங்கீகரிக்கணும். ஒரு கட்சி தேசிய கட்சியை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. மக்களவை தேர்தலில் 4 மாநிலங்களுக்கு அல்லது மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்ல தகுந்த மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குமூலங்களை பெற்றிருக்கணும். ஓகே, மக்களவை தேர்தலையோ இல்லை 4 மாநிலங்கள்லையோ குறைஞ்ச 6% வாக்குகளை பெற்றிருக்கணும். 1 அல்லது 1ற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இந்த ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். ஓகேவா? இதே மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தகுந்த வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகள் தெரிஞ்சதான். 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி, சட்டமன்ற பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். பண்ணியம்மா மாநில சட்டமன்றம் மொத்த தொகுதியில் 3% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணுமா? அடுத்து பாரு, இது முக்கியமான கேள்விதாம்மா. மக்களாட்சியின் முதுகெலும்பு அரசியல் கட்சிகள். மக்களாட்சியின் முதுகெலும்பு எதாவது சொல்கிறாங்க, அரசியல் கட்சிகள். நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். எதிர்கட்சியின் தலைவர் யார்? கேபினட் அமைச்சர்கள். இதுதான் பண்ணியம்மா. தேர்தல் சின்னங்கள் சட்டம் அது எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1968. 1968ஆம் ஆண்டு தேர்தல் சின்னங்கள் ஆணையப்படி 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், இன்னொன்று ஒதுக்கப்படாத சின்னங்கள். ரைட்டா? ஒதுக்கப்பட்ட சின்னம் ஒதுக்கப்படாத சின்னம் பார்த்துங்க. இதையும் கொண்டு பண்ணிங்க. இந்திய தேர்தல் ஆணையங்கிறது ஒரு சுதந்திரமான அமைப்பு தான். ஓகேவா? என்ன பண்ணி இதுவும் இந்த வாட்டி எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம். நான் அடுத்த வருஷம் எலெக்ஷனாக அதனால இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் தலைமையிடம் டெல்லி. இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைமையிடம் எங்கே இருக்குது? டெல்லி. இதுவே எல்லாம் தப்பு தப்பாக அடிச்சு வரீங்க, பார்த்து வச்சு. இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சின்னங்களை, விலங்குகளில் சின்னங்களை கொடுக்கக்கூடாது. ஓகேவா? விலங்குகளில் சின்னங்களை ஒதுக்கக்கூடாது. அப்படியே ஒரு 2 சின்னத்தை மட்டும் கொடுத்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானைக்கும் சிங்கத்துக்கு என்ன பண்ணிப்பாங்க, சின்ன வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? இதுதான் பண்ணியாமா. உலகில் அதிக கட்சிகளை கொண்ட நாடு இதுதான், இந்தியா தான். உலகில் அதிக கட்சிகளை கொண்ட நாடு இந்தியா தான். அடுத்து வரேன், உற்பத்தி. 6வது படம் உற்பத்தி. நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைந்து ஒரு பொருளை உருவாக்கும் செயல் தான் உற்பத்தி. அந்த படத்தை வந்து கேள்வி முக்கியமான கேள்வியாக இருக்கும். நோட் பண்ணிங்க. முதன்மை நிலை உற்பத்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நோட் பண்ணிங்க. முதல்நிலை தொழில் உற்பத்தினா வேளாண் துறை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுரங்கத் தொழில், மீன்பிடித்தல், காடுகள், வேளாண்மை, எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல், இது எல்லாமே முதன்மை நிலை உற்பத்தி. இதில் பொருந்தாது எதுன்னு எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. நோட் பண்ணிச்சுங்க. இதில் பொருந்தாது எதுன்னு எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. முதன்மை நிலை உற்பத்தினா வேளாண்மை. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய சுரங்கத் தொழில். ஓகேவா? மீன் பிடித்த தெரியும், காடுகள், வேளாண்மைலாம் தெரியும். இந்த சுரங்கத் தொழிலும் எண்ணெய்களை பிரித்தெடுத்தலும் இதில் தான் வருது, முதன்மை நிலை தொழிலில் தான் வருது. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து 2ஆம் நிலை தொழில். 2ஆம் நிலை தொழில் என்னது? ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ஃபேக்ட்ரியில் எந்த பொருளை உற்பத்தி பண்ணப்படுதோ அது எல்லாமே 2ஆம் நிலை தொழில் தான். பொறியியல், கட்டுமானத்துறை, பருத்தி தொழிற்சாலை, மாவிலிருந்து ரொட்டி தயாரித்தல், இரும்பு தாயிலிருந்து பயன்படக்கூடிய பொருட்களை தயாரித்தல், இது எல்லாமே என்ன தான்? ஃபேக்ட்ரி சம்மந்தமாக தான் வச்சுன்னா அது 2ஆம் நிலை தொழில். ஓகேவா? அடுத்து முக்கியமானது இதை பார்த்து வச்சுங்க. 3ஆம் நிலையில் சேவைத்துறைன்னு சொல்லுவாங்க. என்ன துறை? சேவைத்துறை 3ஆம் நிலை துறை. இதில் பாதுகாப்புத்துறை, அதாவது சேவைன்னு என்னது?
மக்களுக்கு பொதுவாக சேவை செய்வாங்க இல்லையா, அதுதான் சேவைத்துறை. இதில் மூன்றாம் வேலை தொழில் எல்லாமே சேவைத்துறை வந்துடும். நமக்கு தெரியும் பாதுகாப்புத்துறை எல்லாமே சேவைத்துறை தான். வங்கித்துறை, கல்வித்துறை, வணிகம், வங்கி, காப்பீடு, போக்குவரத்து எல்லாமே சேவைத்துறை வந்துடும். பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு படித்து பார்த்தாலே தெரியும்ல. ரைட்டு. இந்த 3 துறையில் அதிக பங்காளர்கள் எதில் இருக்காங்க, அதிக மக்கள் எதில் இருப்பாங்கன்னா மூன்றாம் வேலை துறையில். என்ன பண்ணிச்சேன், அதிக மக்கள் எதில் இருப்பாங்க, நம்ம நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது மூன்றாம் நிலை தான். ஒரு பொருளின் உற்பத்திக்கு உதவுகின்ற காரணிகள். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் வேணும், உழைப்பு வேணும், வித்து முதலீடு. இந்த 3 இருந்தாலும் ஒரு பொருளை உற்பத்தி செய்ய முடியும். உற்பத்திக்கான காரணிகள் நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். என்ன பண்ணி செய்வான், நிலத்தின் சிறப்பியல்புகளில் பொருந்தாது எது அடிக்கிட்டுருவாங்க. நிலத்தின் சிறப்பில் பொருந்தாது எது அடிக்கிட்டுருவாங்க. நிலங்கிறது இயற்கையின் கொடையா? ஆமாம். நிலத்தின் மதிப்பு நிலையானது, நிலம் அழிவில்லாதது, நிலம் ஒரு முதன்மை உற்பத்தி காரணி, நிலம் இடம்பெயரக்கூடியதென்று. நிலத்தின் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது இல்லையா? அதுதான் நிலம் இடம்பெயரக்கூடியது அன்று. நிலமற்றம் நிலம் ஆற்றல் வாய்ந்தது. நிலம் செழிப்புத்தன்மையில் மாறுபடும். நிலம் செழிப்புத்தன்மையில் மாறுபடும். இந்த 7 பாயிண்ட் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கொடுத்து பொருந்தாது எதுன்னு கேட்டுருவாங்க. இதெல்லாம் அந்த எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி தான். எஸ்ஏல எக்ஸாமில் இந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்கும். என்ன விட முடியுதா? உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்காது. பேசிக்காகவும் ஈஸியாகவும் இந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்கும். பார்த்து வச்சு. உழைப்போட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பை உழைப்பாளரிடம் இருந்து பிரிக்க இயலாது. பிரிக்க முடியுமா? இப்போ என்னோட உழைப்பை உங்களால் பிரிக்க முடியுமா? நான் செய்கிறது தான். ஓகேவா? அப்போ உழைப்பை உழைப்பாளரிடம் இருந்து பிரிக்க இயலாது. இதுவும் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் தான். இதுவும் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் தான். ஈஸியாக தான் இருக்கும். உழைப்பு இடம்பெயரக்கூடியது. வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியை உழைப்பு அப்படின்னு சொன்னது யாரு? ஆல்பர்ட் மார்ஷல். நீ செய்யக்கூடிய வேலையினால ஏற்படும் துன்பத்தை கண்டுக்க கூடாது. ரைட்டா? அப்படி துன்பத்தை பார்க்காம கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியை உழைப்பு. கைமாறு எதிர்பார்த்து அப்படின்னு சொன்னோம். நம்ம வேலை பார்க்குறோம்னா சும்மா பண்ண முடியுமா? சம்பளத்தை எதிர்பார்த்து தானே பண்ணுறோம். அதான் அப்படி சொன்னது யாருன்னா ஆல்பர்ட் மார்ஷல். அடுத்து வரோம் மூலதனத்தின் சிறப்பியல்புகள். மூலதனம் செயலற்ற ஒரு உற்பத்தி காரணி. மூலதனம் அதிக இயங்கும் தன்மையுடையது. இதன் அழிப்பு நெகிழும் தன்மையுடையது. மூலதனம் ஆக்கமுடையது. மூலதனம் பல ஆண்டுகள் நீடிக்கும். மூலதனம் என்னது? ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சு. மூலதனம் என்னது? நம்ம போலக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். ரைட்டா? அந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான். முக்கியமான கேள்வி. பொருளியலின் தந்தை யாரு? ஆடம் ஸ்மித்து. நவீன பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித்தின் சிறந்த 2 படைப்புகள் நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு. இந்த 2 நூலை யாருன்னா ஆடம் ஸ்மித்து தான். நோட் பண்ணி வச்சுங்க. நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும். தேவை பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்கு. வேலை பகுப்பு முறையை உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித்து. வேலையை பகுப்பு முறையை உருவாக்குனது யாருன்னா ஆடம் ஸ்மித்து. பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது தான் மூலதனம். இன்வெஸ்ட்மெண்ட். பண்ணிக்கமா கேட்கலாம் இந்த வாட்டி. இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆல்பர்ட் மார்ஷல். அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை தவிர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மூலதனம் அளிக்கக்கூடியது தான் அப்படின்னு சொன்னது ஆல்பர்ட் மார்ஷல். இயற்கை கொடை தான் எல்லாமெல்லாம். இதுகளை பார்த்தேன். மூலதனத்தின் வடிவங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பொருள் மூலதனம்னா இயந்திரங்கள்,
பணம்னா வங்கி. உங்களோட மூலதனம் என்னதான்? கல்வி. மனிதனோட மூலதனம் கல்வி தான். தொழில் அமைப்பாளர்கள். பாருங்க அடுத்தது மனித மூலதனம் கல்வியும் உடல் நலமும். தொழில் முனைவர் அழைக்கப்படுவது யாருன்னா முகவர்கள் தான் தொழில் முனைவர்னு சொல்கிறாங்க. புதுமை புனைபவர்னா தொழில் முனைவர்கள். நாடுகளின் செல்வம் அப்படின்ற நூல் எழுதுனது யார்? ஆடம் ஸ்மித்து. கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை யார்? நேரு. கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை யார்? நேரு. தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவது தான் கலப்பு பொருளாதாரம். ஓகேவா? இந்த கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது யார்? நேரு. சரியா? இப்போ 7th ஃபஸ்ட் டைம் பார்த்தாச்சு. ஓரளவு ஒன்லைனில் பார்த்துருக்கோம், இம்பார்ட்டன்ட்லாம் பார்த்துருக்கோம். நான் இதில் எதுவும் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். ரைட்டா? அதில் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுங்க. சரியா? நான் உள்ளுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வளவலன்னு படிச்சிருக்க வேண்டாம். ரைட்டா? என்ன புரியுதா? ஓகே, அடுத்தது நம்ம 7th டைம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.